அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எனது அன்பான தாய் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய கிறிஸ்டியன் உறவுகளுக்கும் மாலை வணக்கம். இப்போது நான் போட போகிறது முழுக்க தம்பி மரியராஜ் என்னோட கதைச்ச ரெக்கார்டிங் அவ்வளவும். இப்போ சொல்லுங்கோ, நான் ஏதாவது அரசியலுக்காண்டு தான் வந்தனானா அல்லது அவன் கேட்டு வந்தனானாண்டு என்ற செல்லம் இல்லை. இப்போ அவன் சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளி. அவன் செத்த வீட்டுக்கும் போயெல்லாம் பண்ணியிருந்தான். அவனே இல்லைன்றா பிறகு செத்த வீட்டில் போய் படம் எடுக்கிற அளவுக்கு ராமனா நச்சுனா இல்லை. அவன் 5 மணிக்கு குடிச்சிருக்கிறான் அரளிக்கொட்டை, 5:30 எனக்கு கோல் அடிச்சிருக்கிறான். நான் ஆன்சர் பண்ணல. திருப்பி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்தது. அவன் ஹாஸ்பிட்டலில் போய் அன்றாவரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே அன்றாவரத்துக்கு அடிச்சினான். அன்றாவரத்துலையும் இல்லை. அதுக்கு பிறகு 12 மணிக்கு திருப்பியும் பவுனியாக அடிச்சினான். அப்போ அவன் வெளியில் இருக்கிறான். இன்னும் ஈவுக்குள்ளே போயில்லை. இதெல்லாம் கதைச்சா திருப்பியும் பவுனியா ஹாஸ்பிட்டல் குழம்பும். அதை நான் கதைக்க விரும்பல, போட்டு காட்டவும் மாட்டேன். திருப்பியும் நான் 1 minute. ரைட். இப்போ திருப்பி நான் இது போட்டு காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் எனக்கு சரியான கவலையாக இருந்தது. சரிதானே, சரியான கவலையாக இருந்தது. ஆனால் உண்மை எல்லாருக்கும் தெரியணும். அவனையும் கொலை செய்து அவன் வைஃபையும் கொலை செஞ்சு ஒரு பால் குடிக்கிற குழந்தைக்கு இப்போ அனாதையாக விட்டுட்டு இப்போ வவுனியாவிலையும் அதே ஒருத்தர் தலையில் மண்டையில் மொட்டையாட்ட பேர் தெரியாது. சிவகரனும் அதே செய்கிறார். அடி உங்கள்ட அம்மா தங்கச்சி செத்தா இப்படி செய்வீங்களாடா? இந்தா நான் ஏன் மன்னாருக்கு போனக்கூடிய காரணம் அவ்வளவும் போட்டு காட்டுறேன். இதுதான் நான் சொல்கிறேன். பொலிட்டிக்ஸ் கேமு கட்டாவில்லை இன்னும் சொல்லி நான் கதைக்கிறேன் தானே. அந்த பொலிட்டிக்ஸ் கேமு கட்டாவில்லை இன்னும் மிகத்தான். இதுதான் பாருங்கோ. 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் எனக்கு கோல் எடுத்திருக்கிறான். அண்ணா நீங்கள் வர சொல்லி. சரிதானே? அப்போ எத்தனையாம் போர்ட்ல நீங்கள் கொண்ட காட்டினீங்க? 6ஆம் போர்ட்ல சார். 6ஆம் போர்ட்ல என்ன நீங்க ஒன்றும் கதைக்க வேண்டாம். நான் இதை பாக்குறேன்னா எனக்கு தெரியும் அதை எப்படி பிடிக்கும். நீங்க ஒன்றுமே கதைக்க வேண்டாம். நான் சொல்லுவேன், இந்த கோல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு 2 கோல் வேணும் திருப்பி. சரி சார், விட்டாதீங்க சார். அதுக்குரிய இது நான் சந்திதான் ஆகும். நேத்து ஒரு ஆள் இப்படி நடந்திருக்கு. கேஸ் போடுறது அது எல்லாத்துக்குமே நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ் சார். இதை பாருங்க சார், விட்டாங்க சார். சரி சரி, நான் உயிரோட இல்லையா? திருப்பி எடுக்கிறேன். சரி சரி. அவன் இப்போ உயிரோட இல்லை. இருந்த அவனோட ஆத்மா சாந்தி அடையணும், அவனுக்கு நீதி கிடைக்கணும்ன்றதுக்காண்டி போடுறான் 2வது ரெக்கார்டிங். அப்போ என்னடா அப்போ நான் ஹாஸ்பிட்டல் போட்டுக்கு எடுத்தேன். நான் போட்ல ஒருத்தரும் இல்லை 2 மணிக்கு. அதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அது பிறகு உங்களை வியோஜிக்கு அடிச்சுனா அவர் ஆன்சர் பண்ணல. பயத்துல ஆன்சர் பண்ணல. மன்னார் கடல்ல குதிச்சு ராமேஸ்வரத்துல எழும்பாம பாத்து கொள்ளுங்க. நான் குடிக்கிறேன் சார், சத்தியமா சொல்றேன். எந்த கடையில ஊர்ல மத பெரியாக்கள் அல்லது அந்த நல்ல அரசியல்வாதிகளை கூட்டின்னு வர தயவு செய்து. மத பெரியாக்கள் அப்படி யாராவது இருக்கு நம்ம ஊர்ல? அதாவது நீ கிறிஸ்டியன் அப்போ? ஓ சரி. ஃபாதர்ஸ் வேற ஒருத்தரும் இல்லையா? இருக்காங்க சார். யாரோ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்த பார்த்தேன் நான். ஃபாதர்ஸ் மேல இவர் கழுவி ஊத்துறாருண்டு. நான் அவனுக்கு சொல்றேன், அரசியல்வாதியை கூட்டிக்கொண்டு வராத, படிச்ச மத பெரியார்கள் யாராவது இருந்தா சொல்லு, அவரோட நான் கதைச்சு செய்தாரண்டு. இப்ப சொல்லுங்கோ, கிறிஸ்டியானிக்கு எதிரானவனா ராவணாவன் நச்சுனா மிச்சத்துக்கு கேட்போம். அதனால பேரவை நீங்க போய் திருப்பி லீவ் போட்டுட்டு தான் வரணும். நாளைக்கு பின்னேரம் பெரும்பாலும் பின்னேரம் அல்லது 4ம் விடிய காலமே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய மாதிரி வருவேன். அதுல அந்த நர்ஸ்னாட்ட கேட்டா நான் வந்து அந்த கொழும்புக்கு அனுப்புறதுக்காண்டி தானே வேண்டவே. ஒரிஜினலா தந்துடணும் உங்கள்கிட்ட. அது கொப்பி தான் அனுப்பலாம். ஒரிஜினல் அனுப்ப வேண்டிய சேவை ஒருத்தருக்கும் இல்லை. அப்ப போலீஸ்ல முதலாவதா என்ட்ரி ஒன்ற கேஸ் ஒன்ற போட்டு நான் வந்து எழுதிட்டாரன் கேஸ் வந்து உங்களோட சாமான திருப்பி தர சொல்லி கேட்கணும். அடுத்தது அந்த பிஎஸ் அந்த சாமான்ன்றது அந்த பிள்ளைன்ற ரெக்கார்ட்ஸ் அவ்வளவுமா? சரியா? சரி சரி. அதுக்கு அடுத்தது உங்களோட ஒரு மத தலைவர் ஏதாவது ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு தனத்திட்ட ஒரு 500 ரூபா சேர்த்து ஒரு லோயர், உங்களோட மன்னார்ல நல்ல லோயர் ஒரு ஆள் இருப்பாரு தானே? ஓ சரி ஓ சரி. அப்படியா? நல்ல லோயர். இப்ப இந்த காசு வேண்டி போட்டு உனக்கு எதிராக திரும்பி விட்டாலும் எல்லாம் படுத்து போயிடும். அதனால நல்ல லோயர் ஒரு ஆள் உனக்கு தெரிஞ்ச உனக்கு நல்ல நம்பிக்கையான லோயர்ஸ் யாராவது இருக்காங்களா? இப்ப நீங்க அடிக்காண்டா ஒரு அக்கா லோயர் தான் வச்சுட்டு இருந்தா. யாரு? எந்த அக்கா?
மன்னார்ல ஒரு அக்காவோட ஆள். அதை பார்க்கணும். என்ன ஒருத்தரையும் நம்ப கூடாது. சில இடத்துல அங்கால காசு வேண்டி கொண்டு 50 லட்சம் காசு வேண்டி கொண்டு உங்களுக்கு இலக்கேச திருப்பி விட்டுடலாமே. இல்ல இது அவ கோல் அடிச்சா நான் அப்படி இதை விட மாட்டேன். இது இனி யாருக்கும் நடக்க கூடாது. வருமானத்துக்காண்டி பார்க்கலாம். அந்த அக்காவுக்கு நம்பர் போட அவர் லோயர் ஆகுதா? ஓ எனக்கு அந்த நம்பரை போடுறியா? போருக்கா பார்த்து சொல்ல வசதி இருக்கா உனக்கு? ஓ சார் ஓ சார் அதை பார்த்து சொல்லு. நம்பர் வரதால அதை நான் ட்ரை பண்றேன்னா ஐயோ நம்பர் சொல்றானே பாவி. இப்படிப்பட்ட ஆளு எனக்கு தெரியாது சார். இப்ப அவ்வளோ தான் அடிச்சா. அடிக்கவா? அடிச்சு இதை கழிச்சு அப்பதான் ஆன்சர் கதைப்போம். நாங்கள் ஒரு லோயரை கொண்டு போனா ஒரு லோயரை எங்களுக்கு திரும்பி இல்லாம ஒரு 10 லோயரை கூட்டிட்டு போவோம். அப்ப எல்லாரும் மாற்றி வந்து கலவடிக்கல உனக்கு எதிராக திரும்பி கூட பிரச்சனை. ஓகே ஓகே நான் அவளோட எடுத்து கதைக்கிறேன். பெரும்பாலும் நாளைக்கு பின்னேரம் அல்ல நாளைக்கு விடியக்கிழமை உங்களோட வீட்டை நிற்பேன். எனக்கு உங்க வீட்டு லொகேஷனை போட்டு ஒரு போட தெரியுமா உனக்கு? இப்ப நீங்க என்ன செய்யறீங்க? படிக்கிறீங்களா வேலை செய்யறீங்களா? நான் எடுத்திருக்கேன். என்னப்போ பெயிண்டிங் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு அப்போ உனக்கு சரி லொகேஷன் போட தெரியுமா? கூகுள் மேப்ல இருந்து வீட்டு லொகேஷன் வாட்ஸ்அப் போட தெரியுமா? இல்லையே சார் நான் போட மாட்டேன். யாராவது தெரிஞ்ச சின்ன படிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டா? உள்ளவங்களுக்கு இந்த நம்பருக்கு லொகேஷன் வீட்டு லொகேஷன் மேப்ல போட சொல்லு. சரி சரி சரி. நான் திரும்ப நாளைக்கு பின்னேரம் அல்லது இன்றைக்கிட்ட முடியும் அமர்த்தலாம் தான். அமர்த்துறது கார் பெடலையா? மணியா இன்றைக்கு ஒரு இங்க ஒரு வேலோட கதை முடிய 10-15 மணியா அதான் இருக்கேன். சரி எனக்கு ஒரு எப்படி செய்ய பண்ணி நான் நாளைக்கு பின்னேரமா வருவேன். அந்த லோயரோட நான் கதைக்கிறேன். அவரோட பேர் தெரியுமா? அது இல்ல சார். இப்பதான் கோல் அடிச்சா கைக்க நான் சொன்னா டாக்டர் கோல் அடிக்கிறாரு. நான் அவரோட கழுத்துல அடிக்கிறேன். நான் லோயரோட கதைக்கிறேன். சரி சரி சரி. நீ ஒன்னும் பயப்படாத. இப்படிதாங்க 5 லட்சம் தாரன் 2 லட்சம் தாரன் 3 லட்சம் பாப்பாங்க. எனக்கு வேணாம். இல்ல இல்ல இது வந்து 50 லட்சம் 1 கோடி வேண்ட பிரச்சனை. இவங்களை கறந்து உங்களை வேலையை இல்லாம பண்ணணும். உங்களை விடைய கூட சரிவீங்களே. சரியா? நீங்க சும்மா 10 லட்சம் ரூபாய் காசு தந்தா பரவாயில்ல. இப்ப புள்ள செத்து போனா போடும் பாய். 10 லட்சம் பண்ணி கொண்டு போகணும். அப்படி விட்டுறக்கூடாது. 1 கோடி ரைட். நான் இது அப்பவும் சொல்றேன். எனக்கு அப்பவே தெரியும் இவனை காசை கொடுத்து இந்த மரியராஜ மாத்திருவாங்கன்னு. அதே மாதிரி ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே நடந்தது. இவர் கூட்டிக் கொண்டு போனவர் யாரு? எங்கள்ட சிவகரன் கூட்டிக் கொண்டு போய் அவருக்கு காசு கொடுத்ததும் எனக்கு தெரியும். அதுக்கு பிறகுதான் நான் மன்னர் அந்த சிஞ்சுதா கொலை வழக்குல நான் வரமாட்டேன் என்று சொல்லி நான் அதோட விட்டு நான் சிவகரன் காசு கொடுத்ததும் எனக்கு தெரியும். 50 கோடி 1 லட்சம் ரூபாய் வண்டி ஊர்ல இருக்க முழு கல்லணை சில தோணுதுல இருந்து இதுல சார் எனக்கு 1 ரூபா காசு இல்ல சார். அப்போ நான் ஜோதிச்சேன். நான் எல்லா டாக்டர்ஸ் மேரம் வந்து ஆளுக்கு 10 லட்சம் போட்டு நஷ்ட ஈடு கொடுத்தால் இவனுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கும். அந்த பிள்ளைக்கும் வந்து தொடர்ந்து வாழ்றதுக்குரிய பாஷா பாய் ஓகே பாய் உங்களோட பிளாக் பண்ணி நீங்கள் ஓகே இல்லாமல் இருக்கு பிளாக் ஓஃப் பண்ண இல்லாமல் இருக்கே போடுங்க பாய். மியூட் பண்ணி பார்ப்போம். ஓகே. அப்போ நான் அப்பவும் யோசிக்கிறேன் இவரை நாங்கள் எல்லாரையுமே கோர்ட்ஸுக்கு எடுத்து அவுட் ஆஃப் த கோர்ட்ஸ் இந்த கேஸை முடிச்சு அவனுக்குரிய நீதியை கிடைச்சி அவனுக்கு 1 கோடியோ 1.5 கோடியோ அந்த பிள்ளைன்ற பேரில் போட்டுட்டு இவையும் போய் துளையட்டும். இவையும் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போய் துளையட்டும். டாக்டர்ஸையும் பாதிக்கப்படக்கூடாது. அவனையும் பாதிக்கக்கூடாது. இந்த கேஸை நார்மலாக முடிக்கணும்ண்டு அது ஒரு ஒன்றதுக்கான தான் நான் மன்னர் வைத்தியசாலையில் போய் அவரோட கதைக்கு வலிக்கினேன் டாக்டர்ஸோட. இதில் எனக்கு எந்த சதமும் கேட்கவில்லை. எனக்கு தெரியும் எங்க ஒழிப்பினம் வந்து நான் அவருக்கு அசாத்துக்கு அடிச்சேன். டிரெக்டருக்கு அவர் முஸ்லீம். இப்ப அடிச்சாரு சார். அவர் உனக்கு அடிச்சாரா? அடிச்சு வர சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தாரேன் அப்படின்னு சொன்னேன். கேளுங்க. தாரன்னு சொன்னாரா? நீ போவாத. போவேணாமா? போவேணாம். நான் வரும் வரைக்கும் போக வேண்டாம். சரிதானே? அதுக்கு போக வேண்டாம்னு சொன்ன அப்புறம் டாக்டர் ஆசாத் அந்த ரெக்கார்டிங் எல்லாத்தையும் கொண்டு வீட்டை எறிஞ்சிட்டு போயிருக்கணும். அதுல மாத்தி கொண்டு தந்துட்டு சொல்லுவானு இதுதான் அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்ட மாட்டான். சரியா? நீ உங்க அடுத்து என்னன்னா நீங்க போடுற சின்ன பிள்ளை உங்களுக்கு எதிராகவே திரும்பிடும். உங்களுக்கு தெரியாதுதானே? உங்களோட டாக்குமெண்ட்ஸை தந்துட்டு சொல்லுவாங்க இவர் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து பொய் சொல்லி இருக்கிறார். நாங்க டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்ட மாட்டோம். சரியா? அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற எல்லாமே மாத்தி எழுதி இருப்பாங்க. வேண்டாது. அது அவர்கிட்ட கையிலேயே இருக்குது. சரிதானே?
நீங்க விடுற சின்ன பிள்ளை எல்லாமே இல்ல உங்களுக்கு எதிராக திரும்பி நீங்களும் பிழைச்சு நாங்களும் பிழைச்சு போயிருந்தேன். நான் இந்த விஷயத்துல ஒரு பிள்ளை விட மாட்டேன் சார். நீ என்ன பண்ண மாட்டா எனக்கு அடிச்சு கேட்டு போட்டு தான் செய்யும். சரி ஓகே சார். ஏன்னா நீங்க போய் இந்த டாக்குமெண்ட் வேண்டினா அது எல்லாத்தையும் மாத்தி புது காட்டுகள்ல எழுதி இருந்தா எல்லாம் பிரச்சனையா போயிருந்தேன். ஒன்றும் இல்ல சார். நான் யாரு என்ன கழிச்சு இப்படி செய்வோம் அப்படி சொன்னாலும் நான் உடனே நீ என்னோட கதையப்போ நான் இதுல எனக்கு ஒரு லாபம் இல்ல தானே, உனக்கு அது விளங்கு தானே, எனக்கு உதாரண ஒரு லாபம் இல்ல, உனக்கு இந்த வைப்புக்கு நடந்த இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு நடக்க கூடாது சார். எனக்கு நீங்க நியாயத்தை மட்டும் சார் என்ன எதுன்னு வடிவா யாரு அப்படிங்க மட்டும் வாங்கி தந்தீங்களா சார்? நீங்க இல்ல இல்ல ஒரு கோர்ட்டு போல நான் வழக்காடுறேன். அப்போ கோர்ட் கோர்ட் விஷயமான விஷயத்த நான் வழக்காடுறேன். சின்னமா உசுரை நான் விட்டதுக்கு சார் உங்களுக்கு நான் கோவில் கட்டுறேன் சார். இல்ல இல்ல யோசிக்காத, நான் ஒரு செய்வோம் அப்படி செய்யறான். சும்மா காசுலையை முளைச்சு கொண்டு சிசேரியன் செகண்ட் செய்யறதா 3ஆம் நாள் கூப்பிட்டு வயிற்றுல இருக்க புண்ணை பாத்துருக்கணும். ப்ளீடிங் சொல்லிக்க பாத்துருந்தா பிள்ளை கொண்டு நடந்துருக்கான். பிளட் போறதுக்கு வேற எங்க இடத்துல கொண்டு இது கட்ட தேவையில்லை. அவர் கூப்பிட்டு 3ஆம் நாள் பாத்துருக்கணும், 5ஆம் நாள் பாத்துருக்கணும். அதுக்கு நான் ஸ்பேக்குலர் இருக்கு, அதுக்கெல்லாம் சட்டம் இருக்கு. அதுல தோண்டி எடுக்கிறேன். ஒன்றும் யோசிக்காத, தோண்டி எடுத்து நான் துளைக்கிறேன். அதுவும் சார் அவள் சாகிற வரைக்குமே அவள் ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போகல சார். கேளுங்கோ அவள் சாகுற வரைக்கும் அவளை ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போயில. விடிய 7 மணில இருந்து பின்னர் 9 மணிக்கும் புரலோங் லேபர் எங்க டாக்டர்ஸ் கணவர் பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்கோ. உங்களை கொண்டே லேபர்ல பொம்பளை டாக்டர்ஸ் கணவர் பார்த்து கொண்டிருக்கணும். உங்களை இப்படி லேபர் பையனோட வச்சிருந்தா இப்படி இருந்து கொண்டு பாருங்கோ. நாங்கள் எல்லாம் நுதன்ல செய்யறோம். நாங்க என்ன நடந்தது நான் இப்ப போட்டுட்டேன் பேஸ்புக்ல, நான் மன்னருக்கு வாரணுண்டு. இனி உங்க சொந்தக்காரர்கிட்ட யூடியூப் காரன் ஓடிடுவான், பொலிட்டீஷியன்ஸ் ஓடிடுவாங்க, பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் உன்னோட கதைப்பாங்க. இப்ப நீங்க பேச இந்த ப்ரிடிக்மெண்ட் நான் இதை ப்ரிடிக்ட் பண்ணி நான் இப்போ பெரிய பெரிய பொலிட்டீஷியன் எல்லாம் ஓடிடுவானு இப்ப விளங்குதாடா. கேள் மிச்சத்தை எல்லாத்தையும் கேள். அப்படி இப்படி உங்களுக்கு ஊரை விட்டு திலத்துவோம் அப்படி இப்படின்னு சொல்லி உனக்கு தெரிஞ்ச சர்ச் ஃபாதர் மாதிரி யாரா நல்ல ஃபாதர் மாதிரி யாரா இருக்காங்களா உனக்கு நம்பிக்கையான ஃபாதர் மாதிரி? ஓ சார் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க சார் ஃபாதர் ஆகி. இப்ப சொல்லுங்க, நான் ஃபாதர் மேருக்கு எதிராக வகாச்சினேன். இது கட்டாயம் பார்க்கணும் சொல்லி ஃபாதர் மேருக்கு சொல்லு. எனக்கு தெரியா ஃபாதர் மேல எவ்வளவு உண்மையா நடப்பு. நீ கிறிஸ்டியன் தானே? ஓ சார். ரைட். ஃபாதர் மேல எவ்வளவு உண்மையா நடப்பினோம்னு சொல்ல இல்லாது. பட் அதுல நான் எனக்கு தெரியும் அந்த மன்னர் பேராயர் எல்லாம் எனக்கு அப்படி நான் பாத்துருக்கேன்டா இந்த பேஸ்புக்ல எல்லாம். அப்படி ஒரு பெரிய ஒரு ஆயரோட போய் கதை சேவை செய்யுது. இந்த இடைக்குள்ள இருக்கிற ஆட்கள் எல்லாம் காசை வேண்டிட்டு உனக்கு எதிராக நீ இப்படி செய்யாத அப்படி செய்யாத விடுன்னு சொல்லி உனக்கு பிரச்சனை வரும். அப்படி நீ உனக்கு ஒரு பிரச்சனை வரும். அந்த வழக்கு நான் இந்த பேர்ல செய்யறேன். சரியா? ஓகே சார். ஓகேடா. ஓகே ஓகே. பெரிய நம்பிக்கையே கிடைச்சது சார். நீங்க இல்ல நான் பாரு, நீ யோசிக்காது. நான் எனக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, நான் அங்க வா. ஓகே சார். ஓகே சரி. ஓகே. வேலை போனாலும் பரவாயில்லை, அங்கே வாருகிறேன் என்று சொன்னேன், கேட்டுக்கொள்ளுங்கோ. ஓ அண்ணா. ஹலோ. ஓ அண்ணா விளங்குதாண்ணா? ஓ கேக்குதா? போ என்னடா அந்த லோயரோட கழிச்சு நான் அவரோட கழிச்சு தான் லோயர் தான் சொன்னா அந்த பிரசிடென்ட் கவுன்சிலர் மேல பெரிய லோயர் மேல சொல்லி நான் பிரசிடென்சியல் கவுன்சிலர் சொல்லி கவுன்சிலர் வந்து அந்த பெரிய லோயர் மேல உதவியும் எடுக்கலாம்னு சொல்லி சொன்னவன். நான் நாளைக்கு பின்னேறேன். இன்றைக்கு நான் பேருக்கு நீங்க போய் கொண்டிருக்கிறேன். நாளைக்கு பின்னேரம் நான் மண்ணால நிப்பேன். நாளைக்கு பின்னேரம் மட்டும் அப்படி வேற இதுவா நான் கண்டிப்பா திருப்பி ஓடிடணும். பரவாயில்லண்ணா. இப்ப கண்டிப்பா போய் இப்ப கண்டியில இருந்து திருப்பி ஓடிடா இல்லோட வேணும். நீங்க வந்தீங்கன்னா சரிண்ணா. இல்ல வருவேன். நீ யோசிக்காத. நீ வர வேண்டாம், நான் வருவேன். அண்ணா எனக்கு ஒருத்தன் இப்போ தொடர்பு கொண்டாண்ணா. மதியம் வந்தான் ஒருத்தன். என்ன வந்து ஒரு 4 மணித்தாலும் எங்க வீட்டுல இருந்து போகல. இப்ப கதைச்சு கொண்டிருக்கிறாள் உயிரோட இல்லையா? கதைச்சதையும் நான் நம்பலண்ணா. நீங்க தான் சொன்னீங்க எது இருந்தாலும் என்னோட சொல்லு அப்படின்னு சொல்லி. என்ன சொல்றாங்க அவன்னா? இப்ப நீங்க பேட்டி கொடுத்துருக்கீங்களா அண்ணா? பேட்டி குடுக்கல. உங்களோட விஷயம் சம்பந்தமா பேட்டி ஒண்ணும் குடுக்கல. சொல்லு. இல்லண்ணா அவன் சொன்னேன் நான் உங்கள்ட்ட. என்ன சொல்றாங்க? அப்ப சிவரன் ஓடி வந்துட்டாரா? நீங்க சொன்ன மாதிரியே தான் சொல்றான். காசு 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 காசுன்னு காசை படைக்க பாக்குறான். ரைட். இப்போது கதைக்கும் போது சிவகரன் அவர்கள் வீட்டுக்கு ஓடி வந்து விட்டார் காசு பெட்டியுடன். சொல்றாங்களா? இல்ல அப்ப உங்களை இந்த கேஸுக்குள்ள இன்வால்வ் ஆக வேணாமா? உங்கள்ட்ட நான் என்ன நாடகி போக வேணாமா? நீங்க அரசியல்வாதியா? எனக்கு தெரியும்ண்ணா. என்னோட ஒருத்தன் கதைக்கிறாங்கன்னு எனக்கு புரியும் தானே. யாரு எப்படித்தானே அப்போ நீ வடிவா யோசிச்சு முடிவெடு. ஏன்னா நாளைக்கு கேஸ் ஒன்று போயிக்கல. இவர் தேவையில்லாம இவர் தன் பகட்டுக்காக தான் வந்தப்போ நான் பேருந்து கடைசியா நான் இந்த பேரை கருத்து கொள்றா முடியும். நீ வடிவா யோசிச்சு முடிவெடு.
அண்ணா வேற யாராவது ஹெல்ப் பண்ணினா அவன் ஹெல்ப் கேட்டு செய்ய பிரச்சனை இல்ல. வேற டாக்டர் அண்ணா ஐயோ அண்ணா எனக்கு இப்ப நீங்க மட்டும்தானா என்னோட நம்பிக்கை. இது அவ்வளவுமே நீங்க மட்டும்தானா. உங்களை பத்தி ஒருத்தன் தேவையில்லாம கதை சொல்லி உங்களை விட்டு பயப்படுறாங்க. இப்ப நான் சொன்னது பயப்படுறாங்க. அர்ஜுனாண்டாலேனா பேர்லயே தெரியுது போல இருக்குண்ணா அவங்களுக்கு. நடுங்கிட்டாங்க. இல்ல நான் வாரான்னு சொன்ன நடுவுங்க ஏண்டா எனக்கு அப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் தானே. அப்ப எனக்கு தெரியும் இந்த என்னென்ன புல விட்டுருப்பீங்க நம்மண்டு. அண்ணா நீங்க வரலன்னா சத்தியமா என் லைஃபோட உசுறு சாந்தி அடையாதுன்னா தயவு செய்து அதான் நான் சொல்றேன். இப்போ நீ சேர்ந்து இவங்கள்ட்ட கதையை கேட்டு இப்ப கூட நானதான் சொன்னேன் உங்களோட ஊர்ல இருக்கிற கட்டாயம் இப்ப சர்ச் யாரோ எழுதி இருந்தாங்க அந்த நான் பேஸ்புக்ல போட்டதுக்கு என்ன சர்ச்சில் இருக்கிறாங்களோ நம்ப வேண்டாமண்டு. அப்படியேண்டா உனக்கு அப்படி பிரச்சனைண்டா உனக்கு நம்பிக்கையான படிச்சாக்கள் வாழ்க்கையில உனக்கு முதுகுல குத்தக்கூடாது. 1 கோடி கொடுத்தாலும் உனக்கு முதுகுல குத்தாத ஆக்கள் தானே. அண்ணா நான் இந்த நிமிஷம் ஒன்று சொல்றேன், நீங்க கேப்பீங்களா அண்ணா? சொல்லுடா. நீங்க இறங்க மாட்டீங்களா அண்ணா இந்த பிரச்சனைக்கு? நான் இப்ப என்னடா நாளைக்கு விடிய நான் அங்க பேரதினையில போய் 8 மணிக்கு சைன் பண்ணணும். எனக்கு ஹாஸ்பிட்டல் அங்கதானே. இப்ப நான் உனக்கு போன் சத்தம் கேட்கும் பேர் நான் போன் அடிச்சுக்கொண்டு தான் இருக்கிறேன், ஓடிக்கொண்டு தான் இருக்கிறேன் நான். சரியா? நான் போயிட்டு ராசா இப்ப வேணுமெண்டா மன்னருக்கு ரங்கிட்டும் போகலாம். நான் ஷோர்ட்ஸோட டிஷர்ட் தான் டிரைவ் பண்ணி கொடுக்க மன்னருக்கு வந்துட்டு போகலாம். ஆனா இப்ப இப்படியே பாட சரியில்லை. இப்ப வேணாண்ணா நீங்க இப்ப உங்களோட வேலையை முடிச்சிட்டு வாங்கன்னா போய் சைன் பண்ணிட்டு 4 மணி வரைக்கும் அங்க நிக்கணும். சரிண்ணா சரிண்ணா. நீங்க ஆனா நீங்க ஒரே நாள்லயே சைன் போட்டு ஒரே நாள்லயே நான் லீவ் எடுக்கலாது. சரிண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. இந்த பின்னர் 4 மணினா 4:30 அங்க இருந்து டிரைவ் பண்ணினாடா இரவு எப்படியும் ஒரு 10-12 மணிக்கு இரவு வந்துருவேன். நான் இங்க நின்றுட்டு விடிய காலம் 8 மணிக்கு சாப்பா வந்துருவேன் நான் உண்டு விட்டு. சரிண்ணா எல்லா இதையுமே விட்டுட்டு இருந்தேன்னா அந்த நம்பிக்கைன்னா சும்மா சின்ன நம்பிக்கை வரலன்னா அதுவும் இப்போ எனக்கு கால் பண்ணி இப்படி உங்களை பத்தி கதைக்க எனக்கு ஒரு 100% நம்பிக்கைன்னா 190% நம்பிக்கை. நான் அவருக்கு அந்த பிஓஜிக்கு அடிச்சேன். அந்த கன்சல்டன்ட் இருக்கிறாரு தானே உண்ட வைஃப் பார்த்தால் அவருக்கு அடிச்சேன். நான் அவர் ஆன்சர் பண்ணல. அங்க ஒரு டாக்டருக்கு எடுத்து நான் பின்னர் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் 6ஆம் போர்ட்டுக்கு அடிச்சேன்னா 6ஆம் போர்ட்லயும் ஒருத்தரும் இல்ல டாக்டர்மார். அதுக்கு பிறகு 5ஆம் போர்ட்ல நிக்கிறாங்க. அங்கேயும் ஒரு சிங்கிள் டாக்டரோட காய்ச்சேன் நான். அவர்கிட்ட கேட்டா நீங்க அந்த பேஷண்ட் டீட்டெயில் எல்லாம் படிச்சிட்டீங்களே ஏன்னு இல்ல அது நாங்கள் அங்க ஃபேமிலி ஹெல்த் பூரோக்கு அனுப்புறதுக்கு நான் சொன்னா நீங்க அந்த ஆணி அவைகிட்ட கேட்கலாது. நீங்க அதுல போட்டோ காப்பி தான் கேட்டுக்கலாம். அண்ணா எங்களுக்கு மாமி தானா இதெல்லாம் பார்த்ததுன்னா என்னன்னே தெரியலண்ணா எங்களுக்கு சீரியஸா. ஆனா நீங்க உங்களுக்கு நீங்க கஷ்டப்பட்டு கவலையில நிக்கிற நேரம் உங்களை எவ்வளவு நரிவியல பாத்துருக்காங்க பேர் உங்களை ஒரிஜினலா வேண்டிட்டாங்க. நீங்க இறங்கணும்ண்ணா இதுக்கு. இது ஏன் நான் உங்கள்ட்ட போய் வேண்டவன் நான் சொன்னாண்டா நானும் வாரேன் நீயும் வா என்னோட போய் கதைச்சிட்டு இதுதான் இப்ப ஓரளவு தெரியும் தானே. இதுதான் கொடுத்துனீங்க ஃபுல்லா தெரியும்ண்ணா. அப்ப அவ்வளவுத்தையும் திருப்பி தந்தா வேண்டுவாங்க. இல்லாட்டி வச்சிருங்க கூட சொல்லி போட்டு கேச போடுவாங்க. அதுலயே தோத்துருவீங்க அண்ணா. கட்டாயம்ண்ணா என்கிட்ட எவிடன்ஸ் எல்லா பக்கமும் நம்ம பக்கம் மட்டும்தான் இருக்குண்ணா. அவனை கொலை செஞ்சுட்டாங்க. போன ஊர்ல உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தானே. ஃபுல் சப்போர்ட்ண்ணா. அதால போன எங்க இடத்தால ஆட்டோ போனது எங்க ரங்கினது எனக்கு நான் மென்னர் ஹவுஸ்ல போனாலும் வந்தது இல்ல. அங்க அண்டனி தாசன் சொல்லி ஒரு பேரை சொல்லாத வழியால இந்த கதையில வழியால வட்டியில எல்லாம் படுத்து போயிடும். அண்ணா சீரியஸா இல்லண்ணா நான் உங்கள்ட்ட மட்டும்தான் எல்லா கதையுமே சொல்லிட்டு இருக்கேன். அங்க அண்டனி தாசன் சொல்லி ஒரு டாக்டர் இருக்கிறார். அவர் இந்த பேட்ச் சீனியர் அண்ணா 27 பேட்ச். நான் அவரோடய எடுத்து கதைக்கிறேன். அவர் அங்க இருந்துட்டு இப்ப முருங்கன் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேயோ மாறி போயிட்டார். சரியா? அவரோட என்ன எடுத்து அங்கதான் நிக்கிற வரையும் நான் எடுத்து கதைக்கிறேன். அதை விட மற்றது இப்ப உங்களோட பிள்ளையோட ஆபரேஷன் பார்த்ததானே டாக்டர் அவர் தான் அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல முதலே டிரெக்டரா பார்த்து கொண்டிருந்த ஒரு கதையோட மண்டைக்கு வந்தது எனக்கு. அப்படி இருந்தா இவர் உங்களோட பிஎஸ்டி எல்லாத்தையும் வெட்டி கொட்டி எல்லாம் செய்வாருன்னா எனக்கு அதே ரைட். அப்ப இவ்வளோ காலமும் மன்னார் வைத்தியசாலையில அந்த வியோஜி தான் டிரெக்டராக இருந்தவர். அந்த கதை நான் ஒரு அட்மின் தானே ராசா. அப்போ எல்லாம் தெரியும் தானே எனக்கு. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆடி அறிஞ்சு பிடிப்பேன் தானே நான். இவ்வளோ காலமாக அவர் தான் பார்த்தவர். அவர் 2 சர்ஜரி டைமும் ஆள் நிற்கல. அவர் 2 ப்ரைவேட்டுக்கு போயிட்டார். இரவு அசாத்தும் இவரும் வரவே இல்லை. அந்த டெத் நடந்தாண்டு சர்ஜரி செய்த நேரம் அந்த பிள்ளை தான் சர்ஜரி செய்திருக்கு. சகல சவும் அறிவோம் நாம். ஒருங்கோ வச்சிருக்க சொல்லு.
எனக்கு நீங்க உங்க பிள்ளை யாரு கொண்டு அட்மிட் பண்ணினது அவ எல்லாரையுமே பத்திரமா வச்சிருக்க சொல்லு. தச்சமயம் உண்ட பொருள் எனக்கு சொல்லு. இந்த வைஃபோட அந்த கொண்டு அட்மிட் பண்ண யாரு? மாமியும் இந்த வைஃபும் 2 பேரும் ஆட்டோல போய் அங்க அட்மிட் ஆயினாங்களா? இல்லையா ஆம்புலன்ஸ் நான் தான் அடிச்சேன். ஆம்புலன்ஸ்லயா போனது? போனா அப்பட்ட சரி. அண்ணா எல்லா இதுமே இருக்கு. நான் ஆம்புலன்ஸுக்கு அடிச்ச டைம் அவங்க எவ்வளவு நேரம் கழிச்சாங்க. மாமி உள்ள இருக்காங்கன்னா அவங்க இப்போ கதைக்கிறா கொஞ்சம் தெளிவு கூட அவங்க அழுதுருவாங்கண்ணா. ஞாபகம் இருக்கா எத்தனை மணிக்கு வீட்டை இருந்து வலிக்கிட்டு போனது? ஆம்புலன்ஸுக்கு எத்தனை மணிக்கு போனது? ஆம்புலன்ஸுக்கு நான் அடிச்ச டைம்னா 12:38. இரவு 12:38. ஓண்ணா சரி. ஆம்புலன்ஸ் எத்தனை மணி வந்தவங்க? அந்த போன் எல்லாத்தையும் கவனம் வச்சிரு. அது எல்லாத்தையும் மேலடையும் கொடுத்தீங்கன்னா எல்லாம் பிசாய் போயிடும். அண்ணா நான் தாரண்டா உங்களை மட்டும் நம்பி ஒருத்தருடையும் கொடுக்காத, உங்களோட வீட்டுக்காரடையும் கொடுக்காத. தச்சமயம் யாராவது எடுத்துட்டாங்கன்னா பிசாயிடும். 12:38 நீ கொடுத்தனே கால் பண்ணீங்க. எத்தனை மணிக்கு ஆம்புலன்ஸ் வந்தது? ஆம்புலன்ஸ்னா சரியா 34 நிமிஷத்துல வந்துச்சுண்ணா. 12:38 30. ஓகே சரி. 1:10 ஆளுக்கு வந்திருக்கேன். 2:01 மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுனா. ரைட். அங்க நீங்க போய்க்கல ஓபிடில யார் இருந்தது? ஓபிடில மிஸ்மார்கள் இருந்தாங்க, எல்லாம் பதிஞ்சிருக்காங்க. ரைட். அங்க டாக்டர் வந்தவர் ஓபிடில? டாக்டர் என்னன்னு தெரியல, மாமிட்ட தான் கேட்கணும். ஆனா டாக்டர் இருக்கான்னு தான் சொன்னாங்க. கேட்க டாக்டர் இருக்காங்க, எல்லாம் 15 தான் உள்ள கொண்டு போனாங்க. சரி 15 உள்ள கொண்டு போய் எங்க விட்டாங்க? ஓபிடில கொண்டு காட்டினாங்களா? ஓபிடில காட்டிட்டுனா உள்ள வாட்டுக்கு அனுப்புனாங்களாம். வாட்டுக்கு அனுப்பினாங்க. ஓபிடில வந்து காட்டிட்டு ஓபிடில இடத்துல வச்சிருக்கலையா? இல்லண்ணா. ரைட். அங்க பிரஷர்ல பிரச்சனை இருக்கும். 6ஆம் நம்பர் வாட்டுக்கு உடனே அனுப்பிட்டாங்கண்ணா. உடனே 6ஆம் நம்பருக்கு அதுலயே பிள்ளையடா, அதுலயே உனக்கு கேஸ் வந்துடலாம். அண்ணா நிறைய பிள்ளை இருக்குண்ணா, நீங்க இறங்குங்கண்ணா. அதுக்கு பிறகு 6ஆம் நம்பர் ஓட்டு எத்தனை மணி விட்டாங்க? இங்க இருந்து 2 மணிக்கு போயிட்டு 2:45 எல்லாம் 6ஆம் நம்பர் ஓட்டுக்கு விட்டாங்க. வெளியே டாக்டர் வந்து பாக்கலாம். டாக்டர் வந்து பாக்கும்போது 7:14. அது காணும். அது காணும். நீ பேசாம இரு. அதுக்கு முதல்ல கதைக்காத. ஒருத்தரை முதல் பெரிய ஏழு காலத்துக்கு தான் வந்து பாத்தாங்க. 2 மணிக்கு வந்து பாக்கிறேன். சரியா 6:48 என் செல்லக்குட்டி கோல் அடிச்சு, செல்லக்குட்டி டே ஒருத்தரும் வந்து பாக்குறடா செல்லக்குட்டி, இன்னும் போன பிளட்டை விட 2 மடங்கு பிளட் போயிட்டா செல்லக்குட்டி, இன்னும் வந்து பாக்கலடா செல்லக்குட்டி, பெரிய டாக்டர் வரட்டும்னு சொல்றாங்கடா செல்லக்குட்டின்னு சொல்லிட்டு, நீ அண்ணா சமைச்சு வச்சிருக்கான், நீ சாப்பிடுறா செல்லக்குட்டி, நான் டாக்டர் வந்தோடனே என்னன்னு பாத்துல அடிக்கிறேன்டா செல்லக்குட்டின்னு சொல்லிட்டு வச்சால். நான் 3 நிமிஷம் சரியா 3 நிமிஷமும் 2 செகண்டும் வச்சிருந்தாள். எனக்கே கேட்க கவலையா இருக்கு. ஏழகாலுக்கு வந்து அப்ப ஒருத்தர் ஸ்கேன் பண்ணி ஒன்றுமே பாக்கலையா நீங்க போன நேரம்? ஸ்கேன் இல்லண்ணா, நான் நடந்தது நான் அங்க இல்ல. ஆனா மாமி இருந்து அவ்வளவு சொன்னாங்க. நேசாக்களும் அதுக்கு எல்லாமே பக்கத்துல உள்ள பெட்ல உள்ள புள்ள அவன் சொல்லிச்சுனா. அந்த பேரெல்லாம் எடுத்து வச்சிருக்கியா? அந்த பேர் இல்லன்னா, ஆனா அந்த புள்ள இன்னுமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு. ஓடி போய் ஆர்டியாவது கேட்டு அவையில போன் நம்பர் பேரெல்லாம் எடுத்து சத்தம் இல்லாம. சரிண்ணா. அது நீ போய் இப்ப பப்ளிக்கா கேட்கிறேன்னு சொன்னா அந்த பிள்ளைய கூப்பிட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து கதையை மாத்தி அந்த பிள்ளை வந்து நாளைக்கு சொல்லிச்சு 2 மணிக்கு கொடுத்துட்டு எல்லாம் பிசாய் போயிடும். பிரச்சனை நாளைக்கே நான் வீடியோ கூட எடுக்கிறேன். ஓ இல்ல வீடியோ அங்க போய் அதான்டா முக்கவேல பார்க்க கூட நான் சொல்ற மாட்டேன். ஒன்றும் இல்ல. அந்த பிள்ளைக்கு தெரியாம ஒரு படம் உண்டு. அது கூட அந்த பிள்ளை வேற இன்னொரு பொம்பளை பிள்ளை அனுப்பி அக்கா உங்களோட போன் நம்பர் தருவீங்களா அக்கா கேட்டு இல்ல அந்த படம் மட்டும் எடுத்து வச்சிரு. அந்த பிள்ளை யாருண்டு நான் அங்க பிஎஸ்சிலே பிடிக்கலாம். எந்த பக்கத்துல இருந்த வீட்டுல இருந்த யாரு அந்த அதெல்லாம் நான் பாக்குறேன் அந்த வேலையை. அந்த புள்ள என்னட்டே சொல்லிச்சுன்னா, அந்த அக்கா நல்லா இருந்தான்னா, இந்த அக்கா இப்படி நடக்க வேண்டியதே இல்லன்னா, நான் எங்க வேணும்னாலும் வந்து சொல்றேன். அந்த புள்ள என்னட்டே அந்த பிள்ளைய நீ ஃபேமஸ் ஆகினீங்கன்னா இவங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து கதையை மாத்திடுவாங்க. சரிண்ணா சரிண்ணா. பிரச்சனை எங்களோட அந்த பிள்ளைய ஃபேமஸ் ஆகினி அந்த பேரெல்லாம் சொன்னீங்கடா, அந்த பிள்ளை வந்து ஒரு இவங்க பேர்ல ரீச் பண்ணி ஒரு 10 20 50 லட்சம் கொடுத்தா என்ன ரகம் கேட்கிறியா? உண்மையா சொல்லுமா 50 லட்சம் வேண்டுமா பிள்ளை? காசுதானா? ரைட். அதான் பிரச்சனை. அதால அந்த பிள்ளைய ஃபேமஸ் ஆக்காத. ஒரு 7 மட்டும் ஒரு போட்டோல போன் அது கூட எனக்கு தேவையில்லை. எத்தனையாம் பெட்ல இருந்தது அந்த பிள்ளை? அதெல்லாம் நான் கேட்கல. நான் அந்த சோகத்துல உண்ட வயசு இருந்தது பிள்ளை உங்க தங்கச்சி அந்த உங்க வயசு இருந்த எந்த பெட்ல இருந்து தெரியுமா? 6ஆம் நம்பர் பெட்னா. அது வந்து 7 இருக்கணும் அல்ல 5 இருக்கணும். அதை நான் பாத்து கொள்றேன். நீ யோசிக்காத. நீ ஒருத்தரோடையும் கதைக்காதே. அப்போ கதைச்சா இவங்க என்ன செய்வாங்கன்னா உனக்கு
உனக்கு என்ன நம்ப என்ன யாழ்ப்பாணமே வடக்கு கிழக்கு தமிழ் இனமே என்ன நம்புது. என்ன நம்புறது நம்பாத உண்ட விருப்பம். ஆனா நான் உண்ட தங்கச்சிக்காண்டி வந்து செய்வேன். நீ ஒரு 50 லட்சத்தை வேண்டிக் கொண்டு எனக்கு எதிராக சொன்னாலும் பரவாயில்லை எனக்கு. அண்ணா நான் சொல்ல வேணா உங்கள்ட்ட சொல்லு. நீங்க கதைச்சு நீங்க என்னோட கதைக்கு வெளிக்கிட்டேன்னா சரியா 6-7 நிமிஷத்தோட உங்களை நம்பவே வெளிக்கிட்டேன்னா ஃபுல்லா நம்ப வெளிக்கிட்டேன்னா. நீ ஒன்னும் யோசிக்காத, ஒன்னும் பயப்படாத. நாங்கள் இப்ப என்னதான் வெளியாட நான் வாராண்டு போட்டோம் நானே. அதுக்கப்புறம் இவன் ஓடி போய் எல்லாம் மாத்தினோம். எனக்கு அதுதான் தேவை. மாத்தட்டும். மாத்தின அடையாளங்களே காணவங்களுக்கு எல்லாத்தையும் மாத்தின மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு. மற்றது அஸ்பாத்ன்றவர் வந்து என்னுடைய நல்ல ஃப்ரெண்ட், அந்த டிரெக்டர். அவருடைய கோல் எடுக்க ஆன்சர் பண்ணலையா சரியா? அப்ப அதுலயே பிரச்சனை இருக்கு. அப்போ அண்ணா இப்ப என்னோட போன் கால் மதியம் வந்தவர் கால் பண்ணி கழிச்சாரு. நான் 28 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க நாளைக்கு அதை ரெக்கார்ட் பண்ணலாம். நீ என்ன செய்யண்டா, உங்க சாம்சங் போன் வச்சிருக்கிறாய் போனா ரைட். சாம்சங் போன்ல நார்மல் கோல்லயே இருக்குது ரெக்கார்ட் பண்றதுக்கு. கோல் ஹோல் ரெக்கார்ட் ஹோல் கோல் சென்டர் ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. யாராவது ஒரு நல்ல போன் தெரிஞ்சவங்க கூட அவன் எல்லாத்தையும் போட்டு தருவான் உனக்கு. அண்ணா நான் நீங்க கழிச்சது அவர் கழிச்சது அந்த மாதிரி ஒரு லோயர்னு சொல்லி ஒரு அக்கா கழிச்சா. ஆமாம். அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் ரெக்கார்ட்ல போடு. போன பெர்மனண்டாவே ரெக்கார்ட்ல போடு. எந்த போனும் பெர்மனண்டாவே ரெக்கார்ட்ல போட்டுருக்கேன்டா. திருப்பி கேட்டனா நீங்க எல்லாரும் கழிச்சதையே கேட்டனா. ஆனா எனக்கு ஃபுல்லு நம்பிக்கை ஒன்று வந்துச்சுன்னா சத்தியமா என் செல்லக்குடி மேல சத்தியமா உங்க மேல ஃபுல்லா நம்பிக்கை வச்சுட்டேன் நானு. பிள்ளையார் பாக்குறது மாமி மாமிதான் பாக்குற. அப்ப வேற வீட்டை யாரா இருக்கிற நீங்க மாமி வேற பொம்பளை இல்லையா வீட்டுல? இல்லம்மா இல்லண்ணா நானும் 2 மச்சானாக்களும் மாமியும் தான். இந்த கஷ்டமே அவன் மாமி அந்த வயசுல இரவு பகல பிள்ளை நான் பிள்ளையோட தனியா வளர்த்தாது. இந்த வயசும் பிள்ளை 3.5 வயசுல விட்டுட்டு போயிட்டா நான் தனியா பிள்ளைய வளர்த்தனா. அதுக்கு முதல்ல அவன் ஃபேம்பர்ஸ் மாத்துறதுல இருந்து எல்லாமே நான் தான் செய்தேன். அது சரியான கஷ்டமே. அப்போ 6வது சொந்தக்காரர் கூடி வந்து விடவும் மேடம் மாறி மாறி நித்திர விடுறதுக்கு. பிள்ளை இரவு 12 1 மணி 2 மணிக்கெல்லாம் பால் கிளம்பி அழுமே. அப்போ கஷ்டமே. அதுக்கு நிக்கிறாங்க நாக்கள் பக்கத்துல நிக்காங்களாக்கள். ரைட் ரைட். என்னடா எனக்கு பிள்ளை வளர்க்குற ஆசை தெரியும். நான் இந்த டாக்டரா ட்ரெயின் பண்ணி கொண்டு கேட்கதான் நான் பிள்ளை பெற்றுனானடா. எனக்கும் அம்மா அப்பா இல்ல. மற்றது வைஃபோட அப்பாவுக்கும் வந்து கால் எடுத்திருந்தது. அதனால வைஃபோட அம்மா வந்து வரையில. அப்ப நானும் அவளுக்கு தான் பார்த்தது. அப்ப நான் ட்ரைனிங் 24 மணி ட்ரைனிங்க போகணும்டா. விடிய 6 மணில இருந்து பின்னேரம் 12 மணி வரைக்கும் இரவு 12 மணி வரைக்கும் வேலை போட்டு பின்ன இரவு 12 மணில இருந்து விடிய 6 வரைக்கும் நான் வந்து பிள்ளைய பாக்குறேன்னா அவளை போய் படுக்க சொல்லி அந்த கஷ்டம் தெரியுமா? பக்கத்துல ஊராக்க சப்போர்ட்டா. ரைட் ரைட் ரைட். ஒன்னும் யோசிக்க. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளைனா சிங்க குட்டிலாம். ரைட் ரைட் ரைட். நீ யோசிக்காத அதை பத்தி யோசிக்காத. அது நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். உங்க ஃபியூச்சரோ இல்லாட்டி உனக்கு வேலை எடுத்து தரதோ அதெல்லாம் சிம்பிள் எனக்கு. நீ ஒன்னும் யோசிக்காத. வெளிநாட்டுல இருக்க ஆக்கள் நம்ம எத்தனையோ பேர் கேட்டுக்கொண்டிருக்கீங்க உதவி செய்வான்னு உனக்கு. நான் சொன்னேன் நான் அவனை போய் பார்த்துட்டு அவனோட கழிச்சு போட்டு அவன் அக்கௌண்ட் நம்பரை வேணுத்தாலும் நீங்கள் யாராவது ஒரு ஆள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி. நீ ஒன்னும் யோசிக்காத. நான் வந்து கலைக்கிறேன். நான் இப்ப ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் பேரதினிக்கு. ஏனென்றால் இப்ப என்னை விட பிளவடிக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்க பிளவு இல்லாமட்டு அண்ணா உங்களுதானா இப்ப ஃபுல் நோட்னா ஒரு பக்கத்தால இல்லன்னா பல பக்கத்தால நோட் பண்ணாங்கன்னா அவ்வளவு உங்களால ஏழும்னா நீங்க உங்களோட பேரே. எனக்கு சின்னல இருந்தே அப்பா ஒழுங்கா தான் என்ன சொல்லி வளர்த்தவர். இவங்க இன்றைக்கு கூட நான் என்ன வேண்டது யூடியூப்ல வீடியோட 2 பொம்பளை பிள்ளை இந்த படத்தை போட்டு என்னோட தொடர்பு எழுதி வச்சிருக்காங்க. அப்படி கேவலமான சமூகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். சரியான கவலை எனக்கான பரவாயில்ல. நாங்க எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு மாத்துவோம். நீ யோசிக்காத. சில நேரங்கள்ல அந்த ஆனா ஒன்று விடிய 2 மணிக்கு போய் 7 மணிக்கு பாத்துருந்தா ஒரு சிக்கல் தானே. அப்போ விடிய 2 மணிக்கு நீங்க ஓட்டுக்கு போய் 7 மணிக்கு வந்து பாத்துருக்கீங்க அதுலயே எல்லாம் போயிடும் மேடம். 7:14 அதுலயே எல்லாம் போயிருமா அப்போ அடிச்சு சொல்லுவோம்னா அதுவும் வாட்டர் தேட்டரை கொண்டு போகல. அதே பெட்லயே நான் பாத்துருக்காங்கன்னா 3/4 மணி நேரம் வச்சு மாமியில கண்ணு முன்னால வச்சு பார்த்து அவளை வச்சு வதச்சிருக்காங்கண்ணா. ஒரு சேலை நேரத்துல ஒரு பிளட் ஏத்துல ஒன்றும் ஏத்தலன்னா ஒன்றும் இல்ல அவளை அப்படி வச்சு குடும்பப்படுத்திட்டாங்க. டாக்டர் பேர் ஞாபகம் இல்லாம இருக்கேன் அதுல. ஆனா ஆள்ற முகம் எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. அது காணும் எனக்கு. இது என்னன்னா இப்போ சில விஷயங்கள் நாங்கள் பாவம் பார்க்க முடியும். நான் கூட இங்க சாவச்சேரியில 25 டாக்டர் மேல வேலை போயிடும் பாவம் பார்த்துலாம் அதுக்கு நான்
வேலை இல்லாம பண்ணல, இல்லாட்டி 3 நாள் விட்டுட்டு போனவே இல்லை ஹாஸ்பிட்டல்ல விட்டு. நான் 2வது நாளே விடிய காலம் 8 மணிக்கு 25 வீட்டு வேலையே நாசமாக்கி இருக்கலாம். நான் இல்ல பாவம் புள்ள குட்டியல் பாவம் 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 எனக்கு எதிராக 6 வழக்கு போட்டிருக்கணும். நான் 3 நாள் சாப்பிடாம இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தது எனக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கணும். அது பரவாயில்ல. பட் நான் இந்த முறை இனி பாவம் பாக்குறதுல பிரயோசனம் இல்ல. விடிய பார்த்து ஆம்பளை டாக்டரா பொம்பளை டாக்டரா? ஆம்பளை டாக்டரும் பொம்பளை டாக்டர்னா மெயின். அதுல 2 டாக்டரையும் எனக்கு தெரியும். ஒரு பொம்பளை டாக்டர் முஸ்லீம், ஓகே, ஆம்பளை டாக்டர் தமிழ். 2 பேரோட முகமும் வந்து என் கண்ணுக்குள்ள அப்படியே சின்னமா தந்துட்டு போயிருக்காள். அன்றைக்கு இரவு 1 கோல் நின்று யாருன்னு பார்த்தேன். சரி நீ ஒன்னும் யோசிக்காதே. அப்போ நாங்கள்தான் போட்டு போடுவோம். இந்த இதை சொல்லுவீங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ள தீர்ப்போம், பொது பெரியாக்களுக்குள்ள தீர்ப்போம், சமூகத்துல இருக்கிற இந்த என்ன சன சமூகத்துக்கு தீர்ப்போம். அதெல்லாம் வேண்டாம். ஐயோ ஒன்றுமே இல்லண்ணா. நாங்க கோர்ட்ல கேட்ட போடுவோம். கேட்ட போட்டுட்டு சரியா அதுக்கு பிறகு இதை செட்டில்மெண்ட் எனக்கு சாகும் வரைக்கும் மன்னிச்சு விடுவோம். பிறகுண்ணா சரிதானே? இல்ல இவ சும்மா ஆளுக்கு டாக்டர் போட்டு போயிடுவேடா. நானும் ஒரு டாக்டர் தான் பேசிக்கலாம். நான் ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் படியா எனக்கு கீழே இருக்கிறார்கள் அப்படி வேலை செய்யறதுக்கு நான் விரும்புறேன். அதனாலதான் நீங்க பிரச்சனை வந்தா நீ ஒன்னும் யோசிக்காத. நான் நாளைக்கு பின்னரம் அங்க இருந்து ஒரு 5-6 மணிக்கு அங்க வெளிக்கிட்டா இப்படி மிதவு வந்தா நாளைக்கு 4 காலம் விடிய ஸ்டாப்பா 8 மணிக்கு உண்ட வீட்டை நிப்பேன் நான். சரிண்ணா, ஓகேண்ணா, சரி 8-9 மணிக்கு நான் வீட்டை நிப்பேன். மற்றது ஆட்களுக்கும் சொல்லாத நான் வீட்டை வாரேன். இந்த சனம் எல்லாம் கூடி நாங்கள் வந்த வேலை இன்னும் ஆகி இது சனம் சும்மா செல்ஃபி எடுக்கிறதுக்கும் படம் எடுக்கிறதுக்கும் எனக்கு பிரச்சனையா போயிடும். இல்லண்ணா ஒருத்தனும் இல்லண்ணா. மற்றது உண்ட விஷயம் இந்த பர்சனல் விஷயம் கிளம்பி இருந்த மீடியாவில எழுத பாப்பாங்க. உண்ட வாயை கிளறுவாங்க. அதனால எல்லாம் பிடிக் பண்ணிட்டு ஒன்றுமே கொடுக்கணும் அவனோட சொந்தக்காரன். இந்த விஷயத்துலன்னா என் வாயை யாருமே திறக்கலாம்னா. ஏன்னா உண்ட விஷயத்துல இந்த வாய் ஒரு பொய்யா ஒரு விஷயத்த மாறி சொல்லிட்டேன். விடிய 7 மணில 7 காலம் சொல்லிட்டேன் பையன். அதையே எடுத்து இது அர்ச்சனா டாக்டர் பிளான் பண்ணி சொல்லித்தான் செய்யறாங்க. எல்லாத்தையுமே குழப்பி போடுவாங்க கோர்ஸ் எல்லாத்தையும். சரிண்ணா சரிண்ணா. அதால ஒருத்தரோட போன்லயும் ஒண்ணும் கதைக்காத. உங்க சொந்தக்காரன் அடிச்சு கேட்டா இந்த விஷயம் சம்பந்தமா கேட்டா அது அந்த நேரம் பார்த்துக் கொள்வோம் சொல்லிட்டு பேசாம வை. எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்படி அர்ச்சனா டாக்டர் வாரார் இல்ல நாங்க செய்ய போறோம்னு சொன்னா ரெக்கார்ட் பண்ணி போட்டு உனக்கு நீ அப்ப தொடர்ந்து அந்த இடத்துல இருக்கணும். உங்க டாக்டர் மாதிரிலாம் காசு வச்சிருப்பாங்க தாராளமா. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வேற ஆகல காசுல கொடுத்து உன்னை அப்படித்தான் தடுக்க வலிக்கிடணும். என்ன அப்படி தடுக்கே உங்க சேஃப்டி முக்கியம். நீங்க என்னதான் சொன்னாலும் உங்க சேஃப்டி முக்கியம். உனக்கு ஒரு புள்ள இருக்குது இப்ப கையில. அப்படி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு சரியா? அதனால நீ ஒன்றுமே யோசிக்காத. நான் அதை வடிவா சட்டப்படி என்ன செய்யணுமோ அப்படியே செய்து ஆரம்பிச்சா. நாங்க இப்ப சட்டத்தை விட்டு வெளியே அப்ப அன்னை கூட சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல நான் சொல்லியிருந்தா ஒரு எல்லாத்தையும் மறைச்சு விடாச்சிருக்கோம். அதுக்கு பிறகு ஆமா போலீஸ்காரன் சுட்டுருப்பாங்களா. அதனால இந்த சனம் தான் செத்து இருக்கு. உனக்கு விளங்குங்க, போலீஸ்காரன் சாக மாட்டான். பிறகுலாம் கூட்டத்துக்கு என்னென்னவோ நடந்து முடிஞ்சிருக்கும். அப்படி நடக்க கூடாதனால நானே ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளிக்கிட்டு போனேன். இப்ப கூட நான் ரோட்ல நிக்கிறதுக்கு காரணம் பரவாயில்ல, நீங்க இந்த பேரதனைக்கு மாத்தினாலும் பரவாயில்ல, இந்த சனத்துக்கு ஒரு சூழல் வரக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறது. நீ ஒன்றும் யோசிக்காத. ஒருத்தருடைய கதைக்காத முக்கியமா ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணி போட்டு யூடியூப்ல அடிச்சு விடுவாங்கல்ல. அந்த மோசம் போனவரின் கணவன் இவ்வாறு சொன்னாரு. அதெல்லாம் நாங்க வழக்கலுக்கு போய்க்கலாம் உனக்கு பிசாயிருமாடா வாய்ப்பே இல்லைண்ணா. சரி அதால ஒருத்தருடைய ஒண்ணு கதைக்காத. சொந்தக்காரன் கூட சில ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்க வாங்க இங்க வீட்டை கதைப்பா விட்டு கவனமா கதைக்கிறேன். அது ஒவ்வொரு விஷயமும் எங்க கோர்ட்ல நாங்க தோக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. வாய் திறக்கும் போதே நான் திறக்கலண்ணா, நான் தனியா திறக்கலண்ணா. எனக்கு என்ன ஏதோ எல்லாம் சேர்ந்து என்னோட உண்டா இருந்து யோசிச்சு இவ்வளவு சோகத்துலன்னா நிறைய யோசிச்சு அப்படிதான் കഴിக்கிறேன்னா அவ்வளவு ரெக்கார்ட்னா. அவங்க எவ்வளவு உஷாரா இருக்காங்களோ இல்லையோ அதை விட நான் செம உஷாரா இருக்கேன்னா. அப்படித்தான் அம்மாட்டையும் சொல்லு, உங்க மாமியிட்டையும் சொல்லு. ஒருத்தரோடையும் ஒண்ணும் கதைக்க வேணாம். எத்தனை மணிக்கு போனது, எத்தனை மணிக்கு வந்தது, அது இது ஒண்ணுமே கதைக்க வேணாம் சொல்லு. மச்சான் நடந்து இருக்காங்களா? 2 பேர் இருக்காங்க. என்ன செய்யறாங்களா அவங்க 2 பேரும்? 2 பேரும் அழுதுதானா இருக்காங்க. இல்ல அவங்க என்ன படிக்கிறாங்களா இல்லாட்டி? இல்லண்ணா இவளை படிக்க வச்சாங்கண்ணா, யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்க வச்சாங்க. அதுதான் அவங்க 2 பேர்ல வேலையுமே. அவங்கள தானா என்னால பாக்க முடியல. சரி சார், நீ யோசிக்கா, நான் பாருண்டா. எனக்கு அம்மா அப்பா இல்ல, எனக்கு அந்த வேலை விளங்கும். நீ இப்ப ஒன்னும் யோசிக்காத, நான் பாரு. நானும் இப்ப கை குழந்தையா வச்சிருக்கேன். வயசு விட்டு ஓடிச்சுன்னா அந்த கவலை எல்லாம் தெரியும். நீ ஒன்னும் யோசிக்காத. பிள்ளை வளர்க்குற சரியான கஷ்டம் தான். அதுக்கு உனக்கு மாமி இருக்கிறபடியா பரவாயில்ல. பார்த்து அறிவியல் தானே. பட் உனக்கு எப்படியும் ஊர்லயே சப்போர்ட் இருக்க மாட்டா. நீ யோசிக்காத.
நான் நாளைக்கு விடிய காலம் 8 மணிக்கு நான் அங்க நிப்பேன். நான் வந்த பிறகு நாங்க போய் ஹாஸ்பிட்டல் டிரெக்டரோட கதைப்போம். கதைச்சிட்டு அவளை என்ன சொல்றாருன்னு பாப்போம். நாங்கள் அவர் கதைக்கிறத கேட்கத்தானே வேணும். அதையும் ரெக்கார்ட் பண்ணுவோம். கொள்ளாம ரெக்கார்ட் பண்ணி போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் அந்த போடுவோம். கேஸ போட்டு இவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறார்கள் இனி டீல் அடிச்சு காசு வேண்டி மறக்க பாப்பினோம். சரிதானே? உடனே போடுவோம். நாங்கள் ஒரு லோயரை பிடிச்சு கேஸ் எழுதி போடுவோம். சரிதானே? கேஸ் போட்டா அது உடனடியா எடுக்கணும். எடுத்தா இவன் இந்த டாக்டர்ஸ் மேல எல்லாரும் இன்கொயரி போட்டு அந்த இன்கொயரி அடிக்க வேண்டிய விடயங்கள் எல்லாமே நான் உனக்கு அடிச்சு தரலாம். இன்கொயரிக்கு எங்க கடிதம் அனுப்பணும் எல்லாமே நான் உனக்கு அடிச்சு தரலாம் இங்கிலீஷ்ல. அதை மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி போட்டு அங்க போய் எல்லாத்தையும் காட்டு. அது வந்து அதுல நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. பட் செய்ய வேண்டிய விலைகளை செய்யணும். எங்களுக்கு கோர்ட்ல மட்டும்தான் நம்பிக்கை இருக்க போகுது. டிபார்ட்மெண்ட் இன்கொயரி என்று சொல்லி காலங்காலமா நீ உனக்கு தெரியும் அறியா யாழ்ப்பாணத்துல ஒரு குழந்தை பிள்ளை கையை பட்டி நாங்க வயசாளனி என்று சொல்லி உனக்கு தெரியா கூட இந்த குழந்தை பிள்ளை 4 வயசு பிள்ளை கையை மாறி வெட்டிட்டாங்க. அது அந்த பிள்ளை இன்கொயரி இப்ப கூட நடக்கல இன்கொயரி. அதுல நம்பிக்கை இல்லை எனக்கு. நீ ஒருத்தருடைய ஒன்னும் கதைக்காத, டாக்குமெண்ட்ஸ் ஒன்றையும் படம் எடுக்க கொடுக்காத, இவங்க போய் வேண்டாத, அதை வச்சிட்டு கட்ட மாதிரியா வேண்டாம். ஒரு லோயரை கூட்டி கொண்டு போய் லோயருக்கு முன்னாடிதான் வேண்டணும். பெருமா சொல்லுவாங்க நாங்க 22 டாக்குமெண்ட் கொடுத்தாங்க, இப்ப 2 தான் காட்டின மாதிரி. சரி, ஒரு லோயரை கூட்டி கொண்டே காட்டணும். மற்றது நாங்க பிஎஸ்சியை பிரிசர்வ் பண்ண சொல்லி கோர்ட்ல உடனே ஆர்டர் போடணும். அப்படி என்னதான் நோட்டமான செய்தாலும் அதுல பிடிக்கலாம் பிஎஸ்சியில. சரியா? நீ யோசிக்காத. இப்ப உதாரணத்துக்கு உண்ட வைஃப பாக்குற நேரத்துல டேட் அண்ட் டைம் போட்டு நான் வழி இருக்கிறவன் பையன் இவன் ஒருத்தர் சொல்லி கூட இதான வழக்கில் முக்கியமான பாயிண்ட். இதுல வெயிட் அதை கொஞ்சம் அவங்களை எடுக்கணும். எனக்கு வழக்க கொடுக்கலாது. டாக்டர் தான் நாங்க ஆம்பளை டாக்டர் தான் 5ஆம் வார்டுல. இது 6ஆம் வார்டுலன்னா பொம்பளை டாக்டர் தான், சிங்கிள் டாக்டர். ரைட் ஓகே. அப்ப நான் சொன்னேன், இல்ல எனக்கு என் புள்ளைய பார்க்க தெரியும், நீங்க இப்படி அங்க வச்சு இங்க வச்சு இப்படிதான் செய்யணும்னு சொல்ல தேவையில்ல. ஏன்னு சொன்னா நான் எவ்வளவு நம்பிக்கை இருந்திருந்தா நைட் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் அனுப்பிங்க என் செல்லக்குட்டி அனுப்பியிருப்பேன். ஆனா அவளை 7:15 வரைக்கும் யாருமே பார்க்கல. அவளுக்கு அத்தனை 2-3 தடவை பிளட் போட வரைக்கும் யாருமே பார்க்கல தானே அப்படின்னு சொல்லி கதை முடிஞ்சது. நாங்க எப்பயும் வின் பண்ணிட்டோம். 2 மணிக்கு வந்து பேசுற ஆளுக்கு பாத்துருக்கிறதோடய நாங்க வின் பண்ணிட்டோம். நீ யோசிக்காத. பட் ஓடிடுவாங்க. மன்னார் கடற்குள்ள குதிச்சு அங்க ராமேஸ்வரத்துல ஏறிடுவாங்க. இல்லாட்டி பிளைட் எடுத்து பறந்துருவாங்க. நீ வேணுமெண்டா பேர் நாங்க ஒரு கேஸ் போடாட்டி படாரண்டு பிளைட் எடுத்து விளையாட பறந்துருவாங்க முழு பேரும். எந்த பிளைட்ல ஏறுவாங்கன்னு மட்டும் பாருங்கன்னா நான் பிடிக்கிறேன் ஆக்கல. இல்ல ஆக்கல நாங்க கோர்ட்ல ஒன்று போட்டு எனக்கு ரிட் எடுத்து வைக்கணும். வெளிநாடு அதாவது பிளைட் ஏறுறதுக்கு தடை எடுத்து வைக்கணும். உடனடியா நீ ஒருத்தரையும் ஒன்றும் கதைக்காத. நீ வாழ விட்டுட்டியோ எல்லாம் படுத்துடும். எங்கேயும் வாய விடலன்னா நீங்க வருவீங்கன்னு நம்பிக்கையில மட்டும்தான் இருக்கு. நாளைக்கு மதியம் வரேன்னு சொன்னீங்க. அதுவே எனக்கு கூட ஒருத்தருக்கும் டிராவல் பேண்ட் இல்ல. நான் தற்கொலை செய்யற முயற்சியில இருந்தேன்னா வெளியே வந்தேன்னா இல்ல நீ யோசிக்காத. நாங்கள் இருக்கக்கூடிய நீதி நியாயம் உனக்கு கட்டாயம் கிடைக்கும். அவன் அப்பவே சொல்றான் தான் தற்கொலை செய்ய போற நிலைமையில இருந்து நான் கதைச்சாலதான் வெளியே வந்தேன். அதற்கு பிறகு நான் இந்த வழக்குல இருந்து வெளியால போயிட்டேன்னு சொல்லி அவனுக்கே கால் பண்ணி சொல்லிட்டேன். என்னடா எல்லாரும் அரசியல்னு சொன்னபடியா மேபி அதாலையும் அவன் செத்து போயிருக்கலாம். என்னிலையும் 100 விதப்பிழை இருக்கு, ஒத்துக்கொள்றேன். அது நான் கூட இப்ப 8 வருஷமா டாக்டராகவே இருக்கேன். 2 மணிக்கு வந்தா 2:10 போய் பாத்துருவேன். நான் எவ்வளவு நம்பிக்கையோட அனுப்புனேன். அட்லீஸ்டா போன் பண்ணி சொல்லுவேன், நான் வந்து கொண்டிருக்கிறேன், கனிவுலா போடுங்கோ, நார்மல் செயல போடுங்கோ, நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஒன்றுமே போடலையா? அவள் சாகுற வரைக்குமே ஒன்றுமே போடலையா? சரி, அது உனக்கு சுவர் தானே? சுவர் அடிச்சு சொல்லலாம். ஒருத்தரோட ஒன்றுமே கதைக்காத. நாங்க ஆல்ரெடி வின் பண்ணிட்டோம் இந்த கேஸா. நீ கதைக்கிறதால பிஸ் ஆகும். நீயோ மாமியோ அல்லது வேற யாரோ இப்படி நாங்கள் அது கோயிலுக்கு ஒண்ணு போடல, அது ஒன்றையுமே கதைக்காதா? சரிண்ணா சரிண்ணா. சரியா? ஓகேடா ஓகேடா ஓகே ஓகே. இல்ல பொடி எங்கேயும் கிடந்தாலையும் உயிரோட இருந்தா கட்டாயம் வருவேன். நான் யோசிக்காது. நான் இன்னைக்கு இப்படியே நேரம் வந்துருவேன். அந்த நான் இப்படி வந்த உடனே டப்பந்து அங்க ஓடி போய் எனக்கு விஓபி அடிச்சிருவாங்க. வெக்கேஷன் ஆஃப் போஸ்ட் சொல்றது. நான் அங்க விடிய 8 மணிக்கு சைன் பண்ணாடி எனக்கு பேருந்து அங்க அடிச்சிருவாங்க. எனக்கு வேலை போனா பரவாயில்ல. நான் பாக்குறேன்டா இதையும் சத்தமுடா செய்தோண்டு அதையும் சத்தமுடா செய்வோம். நான் எடுத்த வீட்டுக்கு வந்து 20 அவங்க எல்லாம் செய்ய திக்கி போயிடும். சரிண்ணா சரிண்ணா சரி. அப்ப இவன் பார்த்து கொண்டு போய் நாளைக்கு நான் வரையிலேருந்து இப்ப இவன் இவர் நீ வர மாட்டார் தானே. அதுக்கு நான் நாளைக்கு வெளியே வந்துருவேன். லேட் ஆனாலும் பரவாயில்லன்னா சரியான நீ ஒன்னும் யோசிக்கா நான் வந்துருவேன்.
சரிண்ணா சரிண்ணா. சரி, ஓகே 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 ஓகேடா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகேடா ஓகே. பெரிய அடே அப்ப சொரியடா, நீ கழிச்சு கொண்டு கட் ஆயிட்டுடா பண்டு. நான் நாளைக்கு நாளை காலமா 8-9 மணிக்குள்ள நினைப்பேன் அங்கேயா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகேடா ஓகே ஓகே ஓகே. ஹலோ ஹலோ. குட் மார்னிங். சொல்லுங்கடா சார். ஓண்ணா, அந்த மீடியால இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. ஒன்றுமே சொல்லாத. இல்ல அது ஒண்ணு இல்ல, என்ன நடந்தேன்னு ஒண்ணும் கேட்கல, டாக்குமெண்ட்ஸ் அது இதெல்லாம் ஒண்ணும் கேட்கலண்ணா. டைமுக்கு நீங்க என்ன டைம் கொண்டு போனீங்க? அதுல ஒன்றுமே சொல்லாத. நீ இதுல ஒன்று சொல்லி போட்டு கோர்ஸ்ல ஒன்று சொன்னா எல்லாம் படுத்துரு. நான் சொன்னேன் ஒன்றுமே சொல்லாத. எப்போ உண்டு இல்ல சரிண்ணா. சொல்லிட்டியா ஆல்ரெடி? இல்ல தானே? இல்ல ஆனா மாமி சொல்லிட்டாங்களே. அது பரவாயில்ல. நீ ஒன்று சொல்லி மாமி ஒன்று சொல்லினா எல்லாம் பிசாயிடும் பேருந்து. விளைஞ்சா இப்ப இன்னும் 2 பேரும் மாற குளறுபடி செய்யறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் ஒழுங்கா கதைச்சு செய்யல அப்படின்னு சொல்லி வழக்க திருப்புவாங்கடா. லோயஸை பற்றி தெரியும் தானே உனக்கு? ஓகே ஓகே. சொல்லு மாமிட்ட இது பிறகு ஒன்றுமே கதைக்கு வேணாம்னு சொல்லி. சரிண்ணா. இல்லைங்க, நான் இப்போ விட்டா அவங்க ஏதாவது கறந்துருவாங்க. இப்போ நிப்பாடு, போய் நிப்பாடு. அடிச்சு பறிச்சு நிப்பாடு. அதை சொல்லி கேமரா ஆஃப் பண்ண சொல்லி. நான் சொன்னா ஹலோ 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 ஹலோ. ஹலோ மரியராஜ். ஹலோ அபு. ஓண்ணா விடுங்கண்ணா. உங்களோட வீடு இடத்துல சார்? அந்த லொகேஷன் அனுப்பி விட்டேன் வாட்ஸ்அப்ல. வாட்ஸ்அப்ல போட்டீங்களே? ரைட் ரைட். ஓகே நான் பாக்குறேண்ணா. சரிண்ணா. ஓகே ஓகே. ஹலோ அபு, நான் மன்னாரே கிட்ட வந்துட்டேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ராசா. உங்க விடிய வரவா இல்ல இப்ப வரவா? என்னண்ணா இப்போ வாங்க. 9:51. இப்ப கொஞ்சம் லேட் ஆயிட்டு. நான் உங்களுக்கு நித்ரோல டைம் தானே. எப்ப இந்த சனவெல்லாம் கூட்டிட்டு உங்களுக்கு நித்ரோல கஷ்டம். விடிய 8 மணிக்கு நான் ஷாப்பா வீட்டுல நிக்கிறேன். சரிண்ணா. ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு கதைச்சிட்டு இப்போ உயிலங்குளத்துல நிக்கிறேன். உயிலங்குளம் போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி போய் கொண்டிருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துட்டு ராசா. ஒருத்தருடைய ஒன்னும் கதைக்காதேங்கோ. ஒரு இதுகளும் அங்க போய் நோட்ஸ் வேண்டிட்டீங்களா? இல்ல தானே? இல்லண்ணா, நீங்க வாங்க. நாளைக்கு படியே நான் உங்கள்ட்ட வாரன். வந்த பிறகு நாங்கள் ஒரு கடிதம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் அனுப்ப வேண்டி இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் போடுவோம். அப்போ சரியா? கம்ப்ளைண்ட் போட்டுட்டு கடிதம் ப்ரிப்பேர் பண்ணி அதை எல்லாத்துக்கும் சைன் பண்ணி மேரேஜ். நான் பிடிபட்டது 3ஆம் தேதி 2ஆம் தேதி 9:52 இவனோட காய்ச்சிருக்கிறேன். 10:31 அங்க போயிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. விலங்குல திடீர்னு நான் இப்படியே 8 மணிக்கு வந்து கலைக்கிறேன். 8 மணி 7-8 மணிக்கு வந்துடுவேன் வீட்டியா. சரி. நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கா போறீங்க? இப்ப நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்டா. பாருங்க, நான் போயிட்டு நான் போய் பாக்குறேன் என்ன நடந்துங்கன்னு சொல்லி பாக்குறேன். எனக்கும் அண்ணா நியாயம் வாங்கி சொல்லுடா. நியாயம் வாங்கி தந்துருங்கண்ணா. கட்டாயம். நீ வேண்டாமண்டாலும் நியாயம் பண்ணி தரல நான் ஷூரா இருக்கேன். நீ பயப்படாத. நீ வேண்டாமண்ணா விடுவோம். காசு தந்துட்டாங்கன்னு சொன்னா கூட நான் விட மாட்டேன். ஐயோ அண்ணா, நான் அப்படி சொல்ல போறது இல்லன்னா நீங்களும் விட்டுறாதீங்கண்ணா. இல்ல நான் சரி. இந்த பாடி செத்து விழுந்தா மட்டும் தான் நிக்கும். நீ பயப்படாத. சரிண்ணா. சரியா? சரிண்ணா. ஓகே. இதோட அர்ச்சனா யாருன்னு தெரியுமாடா? நீ யோசிக்காது அண்ணா. காட்டி ஆகணும்ண்ணா எங்களுக்கு. கட்டாயம். அங்க போய் பாப்போம். அதுல நேசனாரோட கட்சியோட பேரெல்லாம் எடுக்கணும்டாப்பா. நான் கடிதம் அடிக்கிறேன்டா. பேர் தெரியாம நிக்க கூட இல்ல. சரிண்ணா. அப்ப நாங்க இல்ல, மாமியும் இல்ல, அன்றைக்கு நைட் நின்றது நானும் இல்ல. பிரச்சனை இல்லையா? அங்க எங்க நின்றது? ஹாஸ்பிட்டல்ல மாமி நைட் ஆம்புலன்ஸோட போனவர்கள்லாம் அங்க நின்னாங்க. சாட்சி அவங்க தான் நின்னாங்க. அதால முக்கியமான சாட்சி நீங்கள் தான். அன்றைக்கு பெட்ல இருந்த மெட்டாக்கள பேர்களையும் கேட்டு எடுக்கணும். பேர்கள் எடுத்தா தான் எனக்கு சாட்சியில இருக்கலாம். நான் மெட்ட சாட்சியில போட்டாடா இப்ப இந்த வெரைட்டி காசு கொடுத்துருவாங்க. மெட்ட ஒரு ஆகட்ட சாட்சியும் கடைசி நேரம் ஜட்ஜுக்கு சொல்லும் பிறகு சொல்லக்கூடாது. சரியா மேடம்? நீயும் அம்மாவும் வந்து கதைக்கிறது கவனம். நீங்க 7:31 ஒரு ஆள் சொல்லி இந்த ஒரு ஆள் 7:32 எல்லாம் பிசை போயிருமே. நேரமே சரியா தெரியல. இவ என்ன சாட்சி சொல்லி நம்ம சொல்லி லோயர் கேட்டான்னா எல்லாம் பிசை போயிருமே. சரி. அதனால வெளியில இதுல ஒன்றை கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தா என்னென்ன கொடுத்துருக்க மட்டும் பார்த்து வைங்க. ஒன்றும் கொடுக்க இப்ப பேட்டி அதுல ஒன்றும் கொடுக்க வேணாமா? வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் வந்து வெளியில காய்ச்சா ஜுடிஷியரி ஜூலுக்குள்ள நாங்களும் அரெஸ்ட் பண்ணப்படலாம். சரிண்ணா. அது ஒன்றும் இல்ல. இது இப்ப தேவையில்லையா ஹாஸ்பிட்டலுக்கு? நாங்க இப்ப நீ வராதடா. வந்த பெரிய படம் எல்லாம் எடுத்து போட்டு காட்டி இதாக்குவாங்க. நாங்க போயிட்டு நான்
ஹாஸ்பிட்டல் வேலையை முடிச்சிட்டு உனக்கு அடிக்கிறேன். முழிச்சிருக்கேன், நான் நேரம் வீட்டை வரேன். எனக்கு 1 மணிக்கும் வீட்டை வரலாம். நான் முழிச்சுதான் வெளியே முழிச்சிருப்பேன். நீங்க நீ அப்ப மத்தாக்களை படுக்க விட்டு நீ முழிச்சிரு, நான் வரேன். வீட்டை யார் நிக்கிறது பாரு? வீட்டை எங்க அம்மாக்கள் மற்றது ஒய்ஃபோட அம்மாக்கள் அண்ணா. ரைட், எல்லாரும் நிக்கிறேமா? அண்ணா ரைட். உங்க நேரம் வீட்டையும் வரலாம். எனக்கு நான் ஹாஸ்பிட்டல் போய் அவட பேர் எடுத்தாதான் நல்ல மேடம். அவங்க ஓடி தப்பிடுவாங்க இல்லாடி டாக்டர்ஸ் மேல. இல்ல நீங்க அப்ப அதை பாத்துட்டு வாங்கண்ணா. போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல உங்களோட வீட்டை வரேன் நான். அப்ப சரி, நான் போயிட்டு வாங்கண்ணா. விட்டுறாதீங்கண்ணா, இப்பல இருந்தே ஆரம்பிச்சிருங்க. ஷோ ஒன்று நீ யோசிக்காது. சரி, ஓகே. அப்போ வந்து இது போட்டுருக்கீங்களா லொகேஷன்? ஓண்ணா அதுல போட்டுருங்க. நான் பாருங்க. சரிண்ணா. இந்த வருஷம் தானே போட்டீங்க? படிக்கிற நம்பர் தானே போட்டீங்க? என்ன நடக்குது? வந்து என்னண்டா அண்ணாவா மச்சானாடா? தாலிமான்றது மச்சான் என்ன இல்ல? அப்படி மச்சானுக்கு அடிச்சு சொன்னா நான் பின்ன 6க்கு வருவேன் சொன்னதா உனக்கு சொல்லப்பட்டதா? கோல் அடிச்ச டைம் சொல்லல. பின்ன 6ல இருந்து ஒரு என்னடா இப்ப நான் உங்க வர்றதை பார்த்து சனம் எல்லாம் வந்து இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் எடுத்து கடைசியா இந்த பிரச்சனை இல்லடா வேற விஷயமா போயிடும். உனக்கு விளங்குதா பிரச்சனை? இப்ப நீ வந்து நான் என்ன செய்தாலும் அடுத்த நீதிமன்ற அவமானிப்பேன்னு சொல்லி பிடிச்சு போட்டுருவாங்க. சரிதானே? மற்றது இந்த யூடியூபர்ஸ் அந்த அரவிந்தடா அவனோட பிசினஸா செய்யறான். தூரத்துல கையை கட்டின தூரத்துல வச்சுக்கொள்ளு. இப்ப வெளியே அவரும் அடிச்சாரு டாக்டர். எனக்கு கோல் அடிச்சு சொன்னார், நீங்க என்ன மீட் பண்ண தம்மன குளத்துக்கு வாரீங்களாம், எங்க நிக்கிறீங்கன்னு கேட்டாரு. நீங்க நான் சொன்னேன், நான் மண்ணால தான் நிக்கிறேன். நான் உங்களோட வீட்டை வாரனா எத்தனை மணிக்கு வாரணும்? நான் தாலிமாக்கு மட்டும்தான். தாலிமா என்ன அவனுக்கும் உனக்கு தாண்டா அடிப்பேன், வேற ஒருத்தருக்குமே அடிக்க மாட்டேன்டா. நான் வாரத படம் எடுத்து போட்டு அப்படி இவங்க அந்த இன்னும் பிரச்சனையாக பாக்குறாங்கடா. உனக்கு விளங்குதா பிரச்சனை? நான் அம்மா நேற்று கிளியரா சொன்னேன் தாலிமாட்ட, பிள்ளை வந்து 6 மாதம் வீட்டுல இருந்து வெளியே எடுக்க கூடாது. அந்த இன்ஃபெக்ஷன் இந்த இன்ஃபெக்ஷன் சொல்லி இப்ப எத்தனை நாள் சரி எத்தனை வயசு? நாளையோட 1 மாசம். ரைட், 1 மாதம் ஒரு வாரம் 2 மாதம் தான் இது போடுற டிடிபி ஓபி போடுறது. 2வது மாதம் வந்து ஊசி இருக்கு. நாளைக்கு பால் சாப்பாடு எல்லாம் இது பால் எல்லாம் குடிச்சு நார்மலா இருக்காரா? நார்மலா இருக்கு. யூரின் எல்லாம் நார்மலா போகுதா? அப்போ எல்லாம் நல்லா இருக்கா டாக்டர்? ரைட், ஒரு பிரச்சனை வெளியே கொண்டு தெரியாது. ஏன்னா வெளியே இன்ஃபெக்ஷன் வந்துச்சேன் நான் பாத்துனா எனக்கு சரியான கவலை. நீங்க அங்க கிரவுண்டுக்கு எல்லாம் கொண்டு தெரியுங்க. வெளியே இன்ஃபெக்ஷன் எல்லாம் வந்துட்டேன். அப்போ அதுக்கு பேருந்து நாங்க ஓடி தெரியும். சரி, அதெல்லாம் சரியான கஷ்டம். உங்க திருப்பியும் உங்க டாக்டர்ஸ் மேல தானே கொண்டு கேட்டோம். இல்லாட்டி நான் ஒவ்வொரு முறையும் கொழும்புல இருந்து வந்து பிள்ளைய பாக்கணும். ஒவ்வொரு காய்ச்சலுக்கும் வெளியே பிள்ளைய கொண்டு தெரியாத, பிள்ளைய படம் எடுக்க விடாது. முக்கியமா 1 வயசு வரும் வரைக்கும் ஒருத்தருமே படம் எடுத்து போடுறேன் வெளியால. படம் வீடியோ அதுல ஒன்றுமே எடுக்க போடாத. நான் வரைக்கும் அடிச்சுட்டு உனக்கல மச்சானுக்கு அடிப்பேன். வேற ஒருத்தரோடையும் கதைக்க மாட்டேன். நான் பட்டனை வந்து கதைச்சிட்டு உங்க போயிடுவேன். நான் அந்த இது வந்து அந்த லோயர் பிளேயர் என்ன பேரு? அவளை என்ன பேருடா அந்த லோயருக்கு? கௌசல்யா. ரைட், அவட நம்பர் இருந்தா எனக்கு ஒருக்கா போட்டு கிடக்கும் நினைக்கிறேன். சேவ் பண்ணினா எனக்கு ஞாபகம் இல்ல. ஆர்ட்ட கொடுப்போம் கேஸ். நீங்க தான் டாக்டர் முடிவு எடுக்கணும். ரைட், எனக்கு இப்ப ஒருத்தரையுமே தெரியாது. உங்க கனவே காசு உழைக்க தெரியும். நேற்று வடிவா மச்சானோட சொல்லி விட்டேன் நான். சார் இந்த கேஸ் நாங்க தான் செய்யறோம்னு சொல்லி வெளிநாட்டுக்காரோட கழிச்சு பேஸ்புக்ல போட்டு காசு உழைக்க வலிக்கிறேன் கனவே. அதாவது நீ பேசாம இரு. இப்ப எங்களுக்கு கேஸ் இன்றைக்கும் போடலாம், நாளைக்கு போடலாம். ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் வந்துட்டு தானே அப்பள விட்டுருக்கணும்னு சொல்லி மற்றது SLMC கம்ப்ளைண்ட் பண்ணணும், மினிஸ்ட்ரியில கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்படி கன விஷயம் இருக்கா? இல்லாட்டி நான் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய தேவையில்லை. சரிதானே? நான் 5 நாள் உங்களுக்காண்டி தான் அதுக்குள்ள மிக்சர் பேக்கரோட இருந்தேன்னா அதை சொல்றத கேள். நான் சொல்ற மாதிரி பேசாம இருக்காசா? சரிதான், இதை அரசியல் ஆக்குவாங்க. அப்படி கணக்கு பிரச்சனை வரும். என்னடா நான் நீ இந்த அரசியலுக்குள்ள மாட்டுப்படுறதோ, பிள்ளையோட இழுபட்டு திடுறதோ, அந்த பதவி இந்த பதவி நிறைய வந்து கதைக்கிறேன்னு கொண்டுமே விருப்பம் இல்ல. இந்த கேஸ வேற எங்கேயாவது போடுவோம். மன்னார் கோர்ட்ல போடலான்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட்ல கோர்ட் ஆஃப் அப்பீல் போடுவோம். அதால சும்மா நீங்க உங்க டெய்லி நீங்க போற வார சனம் படம் எடுத்துக்கொண்டு அப்படி இப்படி இருக்கும். உனக்கு தேவையான காசு ஹெல்ப்களை நான் நேர யாருடைய கதைச்சு உன்னோட கதைக்க விட்டு ஹெல்ப் பண்ண சொல்றேன். சரிதானே? அதாவது நான் இடையில ஒரு புரோக்கரா இருக்க மாட்டேன். அப்ப நேராவே உன்னோட கதைப்பினா உனக்கு தேவையான காசுல வேண்டிக் கொள்ளு. நான் அப்படி கனவேற செட் பண்ணி தரேன். எக்கச்சமானவேர் எனக்கு அடிச்சிருந்தேன், இன்னும் ஆன்சர் பண்ணல. நான் வெளியில ஒரு இடத்துல நிக்கிறேன். ஒரு சின்ன உயிருக்கு பாதுகாப்பு பிரச்சனை உண்டாலும் வெளியில ஒரு இடத்துல நிக்கிறேன். நான் உனக்கு வரைக்கும் அடிக்கிறேன், வீட்டை வரைக்கும். பட் அந்த வந்து வீட்டை வாய்ஸ் கட்ட இந்த இது சம்பந்தமா கதைக்க வர்றதுக்கு நீயும் மச்சான மட்டும் கதை. நான் திரும்ப சொல்லி போட்டல போட்டேன் அந்த இரவுக்கு. வேற ஒருத்தரோடையும் சம்பந்தம் கதைக்க விடாத. வீட்டை வந்தா ஒருத்தரோடையும் உள்ள எடுத்து கதைக்காது.
மாமியார்கள் கேக்குறாங்களே இல்ல டாக்டர். யார் வந்தாலும் உள்ள உட்கார வச்சு கேட்கறதுக்கு எல்லாம் கதை சொல்லிட்டு வருவானுங்கடா. இந்த வந்தாட இந்த ஒவ்வொரு விஷயமா வெளியே போயிடும். எத்தனை மணிக்கு அட்மிட் பண்ணினது, எத்தனை மணிக்கு அவங்க எல்லாம் செஞ்சிருவாங்க. அங்க பிஹெச்டி எல்லாம் எழுதிடுவாங்களா இப்ப இல்லாம அங்க வெளியில. நான் அன்றைக்கு உங்கள்ட்ட கேட்டுட்டு போனது கூட, நான் வெளியில ஒருத்தரையும் கதைக்கிறேன், நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். நீங்க சொல்ற விஷயத்த வச்சு அவங்க அங்க போன் பண்ணுவாங்க. உனக்கு விளங்கல உனக்கு? அதுதான் நான் இதுல தெளிவா தான் இருக்கேன். மாமி தான் வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் ஏன் ஒரு நீ வடிவா சொல்லல, அவ சொல்லல. மாமி நிக்கிறவா பக்கத்துல? இல்ல டாக்டர், நான் வடிவா சொல்லிட்டேன். இல்ல நான் சொல்ல மாட்டேன்னு மென விரக்தி தானே. அப்போ இப்படி நடந்துட்டு பிள்ளை தானே, சொந்த பிள்ளை தானே. மென விரக்தியில ஏதாவது நடக்கணும், அவங்களை கொள்ள செய்யணும். இதுல அப்படி கதைக்கிற வரைக்கும் தச்சு ஒரு வசனம் மாறி எந்த பிள்ளைகளை கொண்டு அவங்களை எல்லாம் கொல்லணும்னு சொல்லி அந்த வசனமே காணும் கேஸ்ல வேற மாதிரி எடுக்கிறது. புண்ணியம் கிடைக்கும், தயவு செய்து ஒருத்தருடைய கதைக்கு வேணான்னு சொல்லு. நான் நேற்று வந்திருக்காடி இன்னொரு 14 நாள் போயிருந்திருப்பேன். அதுதான் ஒரு நாளைக்கு இந்த ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்தவங்களுக்கு எப்படி கஷ்டப்பட்டிருப்பான்ட்டு அங்க. நீ ஒன்றுமே யோசிக்காத. நான் வருவேன், நான் வரைக்கல உனக்கெல்லாம் மச்சான கடிச்சிட்டு வருவேன். வேற ஒருத்தர கோலும் ஆன்சர் பண்ண மாட்டேன். நான் எங்க நிக்கிறேன் உன்னோட கதைச்சு நான் ஒருத்தருக்குமே தெரியக்கூடாது. சரியா? ஓகேடா, ஓகே பாய். நான் அந்த 8ஆம் தேதி நான் கதை கேட்கல சொல்லி உங்களோட கதைச்சா வந்து ஒரு விஷயம் சொல்ல வேண்டாம் என்றால் அது சொன்னக்குரிய காரணம் அரவிந்துக்கும் தெரியும். நான் 7 நாளா ஃபுல்லா கால் பண்ணி அவனோட கதை கேளேண்டு. அது ஏனென்றால் என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்தது. அப்ப நான் அங்க வீட்டை வார நேரம் அரவிந்த் ஒரு வீடியோ எடுத்து போட்டோ அல்லது வேற ஒரு ஆள் வீடியோ ஒன்று எடுத்து போட்டு நான் வாரது போறதுகள் தெரிஞ்சா என் உயிர் பாதுகாப்பு இல்லைன்றதால உங்களுக்கு தெரியும் நான் இப்ப உள்ளுக்குள்ள போயிட்டு வந்ததுன்றது ஒரு திட்டமிடப்பட்ட செயல். எனிவே தட்ஸ் ஃபைன். நான் வந்து மன்னார் மக்களுக்காக செய்த ஒரு என்னால முடிஞ்ச ஒரு அர்ப்பணிப்பு. அதாலதான் நான் அரவிந்த் தம்பிக்கு சொன்னேன். நான் அவனும் என் வீடியோல கேட்டிருக்கான், நீங்க 7 நாளா இந்த ஹோல் எடுக்கலையே ஏனண்டு. அப்ப நான் சொல்லியிருக்கிறேன், நீ நான் இருக்கிற இடத்த சொல்லிட்டு என்னடா சுட்டு போடுவாங்கன்னு சொல்லி. அதுதான் அதன் காரணம், மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை. நான் இதை விடவும் கணக்கெல்லாய் போட வேணும், போட ஆசைப்படுறேன். இப்போ ரோட்ல தான் நிக்கிறேன், ரோட்ல சீட்டை மடிச்சிட்டு தான் படுக்க போறேன். இதான் என் வீடு, நீங்க பார்க்கலாம். பின்னாடி ராணி இருக்குது. இதுக்குள்ள தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ள தான் ஓடி 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 இந்த டவல் இருக்குது. இதான் என் விசல் கார், நீங்கள் யாராவது தாராளமாக பார்க்கலாம். இதுக்குள்ள தான் நாங்கள் ஓடி 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 உலகத்துக்கு எதிராகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ரைட், பரவாயில்ல. இப்போ எல்லாம் நீங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு வாய் பிள்ளையரோட இருந்தால் இந்த லைஃப் பார்ப்பீங்க நினைக்கிறேன். அநியாயமாக ஒரு உயிர் சிந்து ஜாண்ட் உண்டு, அநியாயமாக ஒரு உயிர் சுதன் மரியராஜன் உண்டு. லைஃப் கிளியர் இல்லை அண்ணா. அப்போ என்னோட ஐஃபோன் இல்லை ராசா, என்னோட இருக்கிறது சாதாரணமான ஒரு ஃபோன், நோ சவுண்ட். என்ன செய்வேன் நான்? ரைட், ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓடிக்கொண்டே இருந்தேன் நான், இனி ஓடுறதை நிப்பாட்டிடுவேன். அரசியல், ஜனாதிபதி அரசியலுக்குள்ள நான் தலையிட மாட்டேன். நீங்கள் விரும்பின யாரையாவது போடலாம், யாருக்காவது வாக்கு போடலாம். எனக்கு ஒரு அரசியலும் வேண்டாமண்டே ஜோதிச்சிட்டேன். எனக்கு தெரியலை. தமிழ் மக்களை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு யாராவது இருந்தால் செலஸ்டின் சான்சிலியஸ் அண்ணாவை நீங்களோட அடுத்த எம்பி ஆக்கலாம், அல்லது வந்து எங்களுடைய ஓகே. அது வந்து இந்த டேட்டா முடிஞ்சது, அதால தான் ஆஃப் ஆயினது. திருப்பி டேட்டா போட்டு வந்து 9 GB கணக்கில் போகுது, அது பரவாயில்லை. ஓகே, அடுத்ததாக வந்து நாங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு தர இருப்பது வந்து மனநோயாளி வைத்தியர் வந்து அடுத்தது நேயர்களுக்கு தர இருப்பது வந்து நேரலையில் வந்து லோஷன் அவர்களை இணைச்சு கொள்வோம். எங்களுடைய லோஷன் அவர்கள் நேரலையில் இணைத்து கொள்வோம். பல பெண்களுடைய குரல்களும் பெயர்களும் இதில் வரும். என்ன செய்வது? நீங்களே சொல்லுங்க, வேணுமா வேண்டாமாண்டு. கிட்டத்தட்ட ஒரு can't turn on calls flight mode, so then I have to cut it. Sorry, யாரோ ஒரு ஆள்கிட்ட ஃபோனை கட் பண்ணுறேன், யாரோ தெரியல. ஃப்ளைட் மோட்டுக்கு போடுறேன். டேட்டா பிரச்சனை. இந்த ஃபோன்லேருந்து அந்த ஃபோனை ஹெட்செட் போட்டு கொண்டிருக்கேன், இந்த ஃபோனை கடிச்சு கொண்டிருக்கணும், அதாவது டேட்டா பிரச்சனை. ரைட், இதோட நாங்கள் இன்றைய ஆனந்த நிகழ்ச்சியை முடிச்சு கொள்வோம்.
பேரானந்த நிகழ்ச்சிக்கு ரெடியாக இருங்கோ. பெரும்பாலும் நாளைக்கு கணக்கு இருக்குது. முக்கியமாக லோஷன் ரெக்கார்டிங்கள் போட கிடக்கு. அதில் பெண்கள்ட பேர் இருக்கிறபடியா அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு டீட்டு அடிப்பானுங்கள், அதெல்லாம் அடிச்சுட்டு போடுறேன். அதுக்கடுத்து சாவச்சேரி வைத்தியசாலையில் வந்து நான் என்ன ஆக்ஷன் எடுத்தேன்னு சொல்லி ஒரு ஜிஎம்ஓட கழிச்சு நான் அவரோட ஃபுல் ரெக்கார்டிங்கும் போட்டு தானே ஆகணும். ஜிஎம்ஓன்னா என்னை மன்னிச்சு கொள்ளுங்கோ. ரெண்டுக்கும் வந்து அடுத்த பேரானந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இணைஞ்சு கொண்டு சாவச்சேரி